இந்த எப்போ வருவாரோ அப்படிங்கிற நிகழ்ச்சி பற்றி கிருஷ்ணன் சார் வந்து என்கிட்ட ரொம்ப முதல்ல பேசின போது என்னுடைய நாட்கள் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. சார் கேட்டாங்க, முதல் நாள் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே டிப்பிக்கல் இந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக பார்த்து பழகிட்டோம். இது வந்து சம்பந்தம் இல்லாமல் வேற ஒரு ஆளை தூக்கி போட்டால் அந்த ஜனவரி 1 ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஹைப் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சுவாமி, எனக்கு 1 எனக்கு டேட் இல்லை, நான் வேற கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி. சரி, சனி ஞாயிறு வாங்க. இல்லை சாமி, சனி ஞாயிறும் கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன். இல்லைங்க, வார நாளில் வந்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாதே, நம்ம வந்து சமாளிக்க முடியாதே, அது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, நான் வந்து ஏற்கனவே ஆக்குபைடு எல்லாமே ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விஷயங்கள், அதை நான் மாற்ற முடியாதுன்னு சங்கடத்தில் இருக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு ஒரு சின்ன பதட்டம், ஒரு வியாழக்கிழமை நாளில் ஒரு கூட்டத்தை போட்டால் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் ஆண்டாள் அம்மாவுடைய கருணை பாருங்க, இங்கே அப்படியே அரங்கம் நிரம்பி வழிந்து வெளியில வந்து அவ்வளோ பெருமக்கள் வந்து அரங்கத்துக்கு வெளியில் அவ்வளோ பெருமக்கள் உட்கார்ந்துருக்கிறான்னு. அது வந்து ஆண்டாள் அம்மாவுடைய பரிபூர்ண கருணைக்கும் கிருஷ்ணன் சாருடைய பெரும் உழைப்புக்கும் தான் காரணமாக சொல்லணும். மார்கழி மாசத்துல அவளை பேசாம வேற யாரை பேசுறது அப்படிங்கிறது. இதுல ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை பாருங்க. திரு கிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி நேத்தே வந்திருக்கணும்னு சொன்னார். நேத்தே வரணும், முதல் நாளே ஜனவரி 1 நம்ம வந்து ஆரம்பிக்கும் போதே நம்ம உங்களை வச்சு ஆரம்பிச்சிடணும். அது எனக்கான நாளும் அவருக்கான நாளும் பயங்கரமா முட்டி மோதி வந்து இல்லைன்னு ஆகி இன்னைக்கு தான் இது அமைஞ்சது. நேத்து என்ன நிகழ்ச்சி? ராமானுஜர் பத்தி நிகழ்ச்சி. ராமானுஜர் எப்போ வருவார் அப்படின்னு. எங்க அம்மாவை வந்து தங்கையா வரிச்சு அண்ணனா நிக்கிறவர் ராமானுஜர். கோவில் அண்ணன் அப்படின்னு அவருக்கு பேர். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னு எங்க அம்மாவுக்கு வந்து பாசம். ராமானுஜர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1050 வருஷம் முன்னால இருக்கிறார். எங்க அம்மா வந்து ஒரு 1200 வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட 880 800களில் நிக்கிறா. கிபி 800களில், பொதுயுகம் 800களில் எங்க அம்மா நிக்கிறா. அவளுக்கு ஒரு 200 வருஷம் பின்னாடி வந்தவர் ராமானுஜர். ஆனா அம்மா வந்து நம்ம அழகருக்கு, கல்லழகருக்கு வந்து ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறா. நான் வந்து உனக்கு 100 தடா நெய் வைக்கிறேன், 100 தடா அக்கார் அடிசல் வைக்கிறேன், நீ வந்து இதை எடுத்துக்கணும், உனக்கு நான் நேர்த்தி கடனா வைக்கிறேன் அப்படின்னு. நமக்கு இன்னைக்கும் நம்ம ஊர்ல ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய அந்த நேர்த்தி கடன் அப்படிங்கிற பழக்கத்தை அன்னைக்கு வந்து அம்மா வைக்கிறா. நான் வந்து உனக்கு நேர்த்தி கடனா வைக்கிறேன்னு அவளுடைய திருமொழியில சொல்றா. 100 தடா நெய், 100 தடா அக்கார் அடிசல். அது எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்னு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் சாருக்கு தெரியும். 100 தடா நெய், 100 தடா அக்கார். தடான்னா அது பெரிய பாத்திரம், நம்ம வந்து துக்கடா இல்லை, தடா வந்து பெருசு, அண்டா சைஸுக்கு அது வந்து அண்டாவோட பெருசு. அப்படி பண்ணா நான் நேர்த்திக்கடன் வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னா. ஆனா பண்ணின மாதிரி எங்கேயும் சாட்சியம் கிடைக்கல. அம்மா வந்து அப்படி நேர்த்திக்கடன் பண்ணியிருந்தாலே தவிர அது செஞ்சாளான்னு சாட்சியம் இல்லை. அதை பார்த்த ராமானுஜர் வந்து ஆஹா, அம்மா அப்படி சொல்லி அது நடக்கலன்னு ஆயிடக்கூடாதே அப்படின்னு அதே கள்ளழகருக்கு, அப்படி ஆச்சரியமான ஒரு கள்ளர் புரானுக்கு 100 தடா நெய்யும் 100 தடா அக்கார் அடிசலும் அவர் வந்து செய்வித்தார். என் தங்கைக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சார். இதை வந்து உருகி இது உன் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிட்டேமா அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றார் ராமானுஜர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராமானுஜர் வர்றார் அப்படின்ன உடனே என்னுடைய தாய் ஆண்டாள் நாச்சியார் கர்ப்ப கிரகத்திலிருந்து எழுந்து வந்து வாசலுக்கு வந்து அண்ணா அப்படின்னு அழைக்கிறார். அந்த சப்தம் வந்து கேட்குது. ராமானுஜர் அரண்டு போறார். என்ன அண்ணான்னு சத்தம் கேட்குது. எங்க அம்மா கூப்பிட்டு அண்ணா அப்படின்னா. அப்பதான் பின்னாடி எல்லாரும் வியக்கிறாங்க. 200 வருஷம் பின்னாடி வந்து நிக்கிறாரு, அவரை எப்படி அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னா, தங்கையுடைய நேர்த்திக்கடன் நிறைவேற்றி வச்சாரால் அண்ணா சொன்னா. அதனால வந்து சுவாமிக்கு வந்து கோவில் அண்ணன் அப்படின்னு பேர். 200 வருஷம் பின்னாடி இருந்தாலும் அதே முறையை பின்பற்றி நான் முதல்ல ராமானுஜரா வந்து நிக்கிறேன், அதற்கு பின்னாடி தங்க நீ வா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார். அந்த ஆச்சரியம் அது வந்து ராமானுஜருக்கு முன்னாடி நீ வரக்கூடாது அப்படின்னு ஆண்டாளம்மா போட்ட உத்தரவு. அண்ணன் முன்னாடி வரட்டும், தங்க பின்னாடி வரட்டும்னு அன்னைக்கு இருந்து அண்ணன் தங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. நாறு நரும் பொழில் மால் இரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்தினை கொள்ளும் கொலோ அப்படின்னு எங்க அம்மா வந்து அது ரொம்ப பெருசா சொல்றாங்க. நம்மள ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயில் இன்னைக்கு இருக்கிறது மாதிரியே அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஸ்ரீரங்கம் கோவில் பிரம்மாண்டம் அப்படின்னா ஸ்ரீரங்கமே கோவில் தான். எப்படி சைவத்துல கோவில் அப்படின்னா சிதம்பரம் தான். அது வந்து கோவில் அப்படின்னா நீங்க எந்த கோயில்னு கேட்க வேண்டியது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அது சிதம்பரம் மட்டும்தான் பெரிய கோயில்னு சொல்ற பழக்கம் உண்டு.
அதே மாதிரி வைணவத்துல கோவில்னா அது வந்து திருவரங்கம் தான். அந்த திருவரங்கம் எப்படி திருப்பதி திருவேங்கடமுடையானுக்கு வந்து அந்த ஒட்டுமொத்த சப்தகிரியும் 7 மலையும் அவருக்கு சொந்தமோ, அதுபோல அந்த திருவரங்க தீவு அது வந்து ஒரு ஐலாண்ட். நீங்க பார்த்துருப்பீங்க, திருச்சியில இருந்தோ மற்ற எந்த பகுதியில இருந்தோ நீங்க வந்து திருவரங்கத்துக்கு போகணும்னா காவிரியையும் கொள்ளிடத்தையும் கடந்து தான் போகணும். ஒரு தீவு அது. அந்த திருவரங்கம் முழுக்க அவ்வளவு பிரம்மாண்டமான மதில்களோடு அவ்வளோ பெரிய கோவில். இன்னைக்கும் பார்த்து பார்த்து வியக்கும்படியான ஒரு கோவில். அந்த கோவில்ல ஒரு 1200 வருஷம் முன்னாடி ஒரு பெரியவர், ஒரு 50-60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய மதிக்கத்தக்கவர், தன்னுடைய குழந்தைய, ஒரு 13-14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைய கூட்டு போறார். பின்னாடி வல்லபதேவ பாண்டியன் அனுப்பி வைத்த ஒரு சின்ன கூட்டம் அவர்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி போறாங்க. என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டம். அந்த முதியவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போறார். அவருடைய கண்கள் அப்படியே வந்து ஒரு ஒரு குளம் மாதிரி தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்குது. அது விழவா நிற்கவா அப்படின்னு தேங்கி நிற்குது. அந்த குழந்தை வந்து நடந்து விழுந்து நடந்து விழுந்து தடுமாறி தடுமாறி நடக்கிறான். ரங்கா 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 ரங்கான்னு எல்லா இடத்துலையும் கோஷம். அது ஃபுல்லா அப்படியே சத்தம், ரங்கா 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 ரங்கான்னு. அந்த பெரியவர் அப்படியே பிடிச்சுக்கிட்டே நடக்கிறார். குழந்தை வந்து அப்படியே விழுறது, எந்திரிக்கிறது, விழுந்து அப்படியே நடக்க முடியாம நடக்க. அந்த ஒவ்வொரு மதிலா தாண்டி, ஒவ்வொரு கதவா தாண்டி, ஒவ்வொரு கதவா ரங்கா 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 ரங்கான்னு திருவரங்கம் முழுக்க அந்த கோஷம். உள்ள அப்படியே நுழைறா. பார்த்த உடனே அந்த கர்ப்பகிரகம் திறக்குது. கோதே அப்படின்னு ஒரு சத்தம். அங்கிருந்து ரங்கா அப்படின்னு டமான்னு மயங்கி விழுறா அந்த குழந்தை. அப்படியே காணாம போயிடறான். அந்த ரங்கனை பார்த்த மாத்திரத்துல அப்படியே காணாம போயிட்டான். எல்லோரும் கூட சாட்சியா நிக்கிறாங்க. சாட்சி அத்தனை பேர் நிக்கிறாங்க. அந்த கூடவே அந்த தகப்பனார் நிக்கிறார். ஏற்கனவே மெலிந்த தேகம், நெடிந்த உயரம். தன்னுடைய மகள், அவளுக்கு தெரியும் என்ன நடக்க போதும். அந்த வினாடியில் எப்படி நடக்கும்னு தெரியல. அப்படியே உள்ள போய் பார்க்கிறார். என்னுடைய மகள், நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்து அவளுக்கு கடவுளை காட்டி கண்ணனை காட்டி இவன்தான் கண்ணன் இவன்தான் அரங்கன் நான் சொல்லி வச்ச அந்த குழந்தை அப்படியே ஐக்கியம் ஆயிட்டாளா? இத்தனை நாள் நான் பெற்று வளர்த்தது என் பிள்ளை இல்லையா? என் மகள் இல்லையா? சாட்சாத் அந்த தாயாரா அப்படின்னு ஆச்சரியமா நிற்கிறார். அரங்கன் வந்து ஆண்டாளோடு அப்படியே வந்து நேரம் வந்து சேவை சாய்க்கிறார். எல்லாருக்கும், உன்னுடைய மகள் எங்கேயும் போல இங்கேதான் இருக்கிறாரா அப்படின்னு. அப்படியே அந்த பக்கம் வலது பக்கம் ஆண்டாள், இடது பக்கம் மன்னார் ரங்கராஜன். எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வீற்றிருக்கிற மாதிரி மத்தியிலே ரங்கமன்னார் ரங்கராஜனாக, அவருடைய வலதுபுறம் தாயார் ஆண்டாள் கோதை நாச்சியாராக வீற்றிருக்க அத்தனை பேரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அன்று அரங்கனோடு போன அந்த ஆண்டாள் கோதை நாச்சியார் எப்ப வருவாரோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அது வல்லபதேவ பாண்டியன் காலம்னு சொன்னேன். ஸ்ரீதன்விபுரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். புதுமையான ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க, வில்லிபுத்தூர். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி திருப்பதி வந்து ஒரு வராக கஷேத்திரமோ அதுபோல ஸ்ரீவில்லிபுத்தூரும் ஒரு வராக கஷேத்திரம். அங்க வந்து சுவாமி தன்னுடைய ரிஷிபுங்கவர்கள்லாம் வேண்டுகோள் வைத்ததற்கிணங்க அங்க அவதாரம் பண்ணியிருக்கிறார். அங்க யுகயுகமா இருக்கிறார். எப்ப வந்தார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவு காலமா அங்க இருக்கிறார். அதுக்கு பக்கத்துல செண்பகாரண்யம் அப்படின்னு ஒரு காடு இன்னைக்கும் இருக்குது. செண்பகத்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல. அது வந்து சாம்பல் அணில்கள் சரணாலயம், புலிகள் சரணாலயமாக்குறதுக்கான முயற்சியும் நடக்குது. அவ்வளவு பெரிய அடர் காடு. அங்க ஒரு அழகர், காட்டழகர் அங்க ரொம்ப பிரமாதமா இருப்பார். பக்கா சுத்தமான அடர் காடு. அந்த காட்டு பகுதியை வில்லி கண்டன் அப்படின்னு 2 ராஜாக்கள் ஆண்டுட்டு வர்றாங்க. அதுல வில்லி அண்ணன், கண்டன் தம்பி, நம்ம மருது சகோதரர்கள் போல இரட்டை சகோதரர்களா நின்று ஆண்டுகிட்டு வர்றாங்க. அவர்கள் வழக்கம் போல காட்டுல வந்து வேட்டையாடிட்டு வர்றாங்க. அப்ப இந்த ஊரும் சேர்ந்தே காடாகத்தான் இருக்கிறது. வேட்டையாடிட்டே வர்றாங்க. ஒரு புலியை பார்த்த உடனே தம்பி கண்டன் அந்த புலியை துரத்துறான். ரொம்ப நேரம் போறான். புலிக்கும் அவருக்கும் கடுமையான போர் நடக்கிறது. பிறகு சத்தத்தை காணும், புலியையும் காணும், கண்டனையும் காணும். காடு முழுக்க தேடுறான் வில்லி, காடு முழுக்க தேடுறான். தேடி தேடி பார்க்கறான், காணும். களைச்சு போய் ஒரு புத்துக்கு அடியில பக்கத்துல வந்து தலை சாய்ந்து அப்படி ஒரு சாய்மானமா இருக்கட்டுமேன்னு படுத்துக்கிறான். அந்த அசதியில படுத்த உடனே அவருடைய கண்ணில் வந்து அசந்த உடனே பெருமாள் வந்து அசரீரியாக வந்து ஒரு தோற்றம் முழிச்சு,
வெள்ளி, நீ உன்னுடைய தம்பியை தேடாதே, அவன் என்னிடம் வந்து விட்டான். உனக்கு வேற ஒரு கடமை இருக்கிறது. நீ எந்த புத்தில் சாய்ந்திருக்கிறாயோ அந்த புத்துக்கு கீழே நான் படுத்து கொண்டிருக்கிறேன், பள்ளி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு கோவில் எழுப்பு, இந்த நகரத்தை திருத்து அப்படின்னு சொல்றார். அவர் பதறி அடிச்சு, சுவாமி நம்ம கனவுல வந்தாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த புத்தை தோண்டி உள்ள பார்த்தா திருவரங்க தமுதனார் படுத்திருக்கிற மாதிரி பள்ளிகொண்ட பெருமாள், வடபத்திர சாயி, எங்க ஊர் பெருமாள் அப்படி ஜம்முன்னு படுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடிக்கு. தயவுசெய்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வராதவர்கள்லாம் தயவுசெய்து வந்து பாருங்க. அந்த பெருமாள் அவ்வளவு ஆச்சரியமா இருப்பார், அவ்வளோ கலர்ஃபுல்லா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா. நீங்க வந்து ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமா இருப்பார். அவர் தான் திவ்ய தேச பெருமாள். நம்ம திவ்ய தேசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 108 திவ்ய தேசங்கள் ஒட்டுக்க 106 சேவிக்க முடியும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்க்கடல் வைகுண்டம், அது வந்து நேரா 106 சேவிச்சா அது ஆட்டோமேட்டிக்கா அங்க சேவை கிடைச்சிரும். அந்த மாதிரியான ஒரு இடம். அதுல வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எங்களுக்கு வந்து ஆண்டாள் தாயாரும் பெரியாழ்வாரும் பாடிய எங்களுடைய வடபத்திர சாயி தான் வந்து அந்த திவ்யதேச பெருமாள். அவ்வளவு ஆச்சரியமா இருப்பார். பக்கத்துல 4 அடி தொட்டுறலாம் அவ்வளவு தூரத்துக்கு. அவ்வளவு பிரமாதமான ஒரு நெருக்கமா இருப்பார், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருப்பார். அந்த முன்னாடி அந்த பெரிய பெருமாளை பார்க்கணும், அவ்வளோ ஆச்சரியமா இருப்பார். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஆச்சரியம் பார்த்துக்கோங்க, எல்லாமே பெருசுதான். பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேரு, தேருக்கு பெரிய தேர்னு பேரு, அங்க இருக்கக்கூடிய குளத்துக்கு பெரிய குளம் பேரு, அங்க இருக்கக்கூடிய கோபுரம் பெரிய கோபுரம் சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு பெரிய மாரியம்மன் சொல்லுவாங்க. எல்லாமே பெரிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆழ்வார், பெரிய ஆழ்வார், எல்லாமே பெரிய 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 பெரிய. அவ்வளோ பெரிய காரணம் அந்த பெரிய பெருமாள். அப்படி படுத்திருப்பார், ஜம்முன்னு படுத்திருப்பார். அவ்வளோ 20 அடிக்கு பார்த்துட்டுனா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அங்க தெலுங்குல ஜரிகண்டின்னு சொல்லுவாங்க, இங்க பக்கத்துல தமிழ்ல வந்து வாங்க கிளம்புங்க கிளம்புங்க, மனசே வராது. அப்படியே நின்றுகிட்டே அப்படி இருக்கும். அப்படி பாடி 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 போய் லைச்சிட்டு இருந்தது பெருமாள். அந்த கோவில் அவருக்காக அங்கு எழுப்பப்படுது. அந்த ஊர் அதனால் அவரை வைத்து சுற்றி கட்டமைக்கப்படுகிறது. அப்படி புதிதாக உருவான ஊர் அப்படிங்கிறதுனால புத்தூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. புதிய ஊர்னு, புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஊருக்கு. அதை வில்லி ராஜா அதை கட்டினனால வில்லிபுத்தூர் அப்படின்னு வந்துச்சு. எங்க அம்மா அங்க பிறந்ததுனால ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அது மாறிச்சு. அது வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த இடத்துல. அவ்வளவு ஆச்சரியமான ஒரு ஊர் இது. எல்லாமே அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா, கோவிந்தன் கோதை பிறந்தவர், கோவிந்தன் வாழும் ஊர். கோவிந்தன் இருக்கிற ஊர்ல, கோவிந்தன் வாழ்ற ஊர். அவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார். இன்னும் பின்னாடி வில்லிபுத்தூர் உறைவான்தன் அப்படின்றான். ஒரு இடத்துல வந்து கோவிந்தன் வாழும்னு சொல்றான், அம்மா சொல்றா வில்லிபுத்தூர் உறைவான்தன். படுத்து கிடக்குறான்ல, படுத்து கிடக்குற எந்திரிச்சு போயிருவாங்கிற மாதிரி இல்ல, படுத்தே கிடக்கான், உறைஞ்சு கிடக்குறான். என்ன உறங்கி கிடக்குறான் இல்ல, உறைஞ்சு கிடக்குறான். ஸ்ரீவில்லிபுத்தூர் விட்டு எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு அப்படி உறைந்து கிடக்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர். நல்ல பக்தர்கள் எங்க வாழ்வாங்கன்னு யோசிக்கணும். எங்க நீதி இருக்குதோ அங்கதான் நல்ல பக்தர்கள் வாழ முடியும். எங்க நீதி இல்லையோ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கலிபோர்னியா கிளம்பி போயிடுவாங்க. முடியாது, வாழ முடியாது. இயல்பாக நான் என்னுடைய வேலையை செய்யறேன் அப்படின்னு கிளம்புறக்கான வெறும் பக்தி கொண்டுறது. அப்ப எப்ப அந்த பக்தி சாத்தியம்ங்கிறத அருமையா சொல்றாங்க. நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும், நான் மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். 4 மறைகளும் ஓதக்கூடியது. இந்த வேதங்கள்லாம் உண்டா, மறைகள்லாம் உண்மையா, வேதங்கள்லாம் ஓதப்படுமா அப்படின்னா 4 மறைகளும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிற ஊர். அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். வேதங்களுக்கெல்லாம் தலை, எல்லா வேதங்களும் பாடக்கூடிய கூர் அப்படின்னு சொல்லி அப்படி ஆச்சரியமா சொல்றாங்க. வேயர் புகழ் வில்லிபுத்தூர். எங்க அம்மா அதை பின்னாடி ஆயர் புகழ் வில்லிபுத்தூர் மாத்திரா. அது வந்து வேதியர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க ஏகப்பட்ட வேதங்களை எப்ப பார்த்தாலும் வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால். இந்த மறை ஓதுனா என்னாகும், வாய் நல்லாயிரும். வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால். நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம் இல்ல, யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது முக்கியம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் பொருள்படும். மனசார நல்லாரா அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். நல்லாரா, நல்லா இருக்கு, நல்லா வருவார். வார்த்தை பூரா சத்தியம், உள்ள பூரா அது என்னது அப்படி. அப்ப ஒரே வார்த்தை தான். அப்ப என்னன்னா, அந்த மந்திரம் வந்தாலும், அந்த வேதம் வந்தால் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால். அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய வேயர் புகழ் வில்லிபுத்தூர். வேதாந்த தேசிகர் சொல்றாரு. அதற்கு பிறகு வந்து பாண்டிய பட்டர் சொல்றார், மின்னார் தடமுதில் சூர் வில்லிபுத்தூர். தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம சாஸ்வதமா பாக்குறோம். அவ்வளவு பெரிய கோவில் கட்டினது
ராஜராஜேஸ்வரன் ராஜராஜ சோழன் கட்டினா. அதற்கு ஒரு மதில் சுவர் வேணும்னு யோசிச்சவன் அனிருத்த பிரம்மராயன். கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன். அகழி வெட்டி இன்னைக்கு வந்து யுனெஸ்கோவுடைய பாதுகாப்பு மையம் ராஜராஜ சோழனுடைய ராஜராஜேஸ்வரம் வந்து யுனெஸ்கோவுடைய பாதுகாப்பு, அதாவது உலக போரே வந்தாலும் தொடக்கூடாத இடம் அப்படின்னு அந்த யுனெஸ்கோவுடைய அங்கீகாரம். எந்த போர் வந்து யார் எந்த சண்டை போட்டாலும், திடீர்னு ஒரு உக்ரைன் வந்தாலோ திடீர்னு ஒரு பாலஸ்தீன் வந்தாலும் எந்த பஞ்சாயத்து வந்தாலும் இங்க தொடக்கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில். அது இன்னைக்கு யுனெஸ்கோ யோசிச்சிருக்கு, அன்னைக்கு அனிருத்த பிரம்மராயன் யோசிச்சு. யார் வந்தாலும் உள்ள நுழைய முடியாத இடமா அகழிய வெட்டி அது வந்து பெரிய தட மதில்களை போட்டுச்சு. அந்த ராஜராஜன் கட்டிய அவனுடைய அரண்மனை எங்கே இருக்கு? தனக்குன்னு ஒரு அரண்மனை கட்டியிருப்பான்ல ராஜராஜன், சக்கரவர்த்தி திருமகன், எப்பேற்பட்ட ராஜா, அவனுடைய அரண்மனை எங்க? அவன் கட்டிய கோயில் எங்க? அவ்வளவுதான். அதான் எல்லா இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். தனக்குன்னு கட்டப்பட்ட வீடு மண்ணாகும், பிறருக்கென்று கட்டப்பட்ட கோயில் பொன்னாகும். அது அப்படியே நிற்கும், எத்தனை 1000 வருஷம் தாண்டி அப்படியே நிற்கும். அங்க ஒரு மதில் சுவர் பார்க்கிறோம். திருவானைக்காவல் பாருங்க, சிதம்பரம் பாருங்க, ஸ்ரீரங்கம் பாருங்க, எங்க போனாலும் கோவில் கருவறை பெருமாள் சுவாமி இத்தினூண்டு இருப்பார். பின்னாடி வந்து சோறு எழுப்பி அப்படி மதில வந்து அப்படி எந்த ராஜாக்கும் அப்படி இருக்காது. அப்படிப்பட்ட விஷயம், அப்படிப்பட்டது. அந்த மாதிரி மதில் சுவர்கள் இருக்கக்கூடிய விண் ஆர் தட மதில் சூழ் வில்லிபுத்தூர். அது வந்து வானத்தை அப்படி முட்டுதான். அந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த அப்படி நீல மேகத்துல அப்படியே வந்து அந்த மாதிரி முட்டுற மாதிரி நிற்கும். அப்படிப்பட்ட மதில் சூழ் வில்லிபுத்தூர். அது என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் என்றொரு கால் சொன்னார் கலர் கமலம் சூடினோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா படக்குன்னு விழுந்து சேவிச்சிடணுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வர யாரு? பாண்டியபட்டர் சொல்றார், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அவ்வளவு புண்ணியம். ஏன்? வில்லிபுத்தூர் உறைவான் இருக்கிற இடம், பெரியாழ்வார் பிறந்த இடம், ஆண்டாள் அவதரித்த இடம். அப்படிப்பட்ட வில்லிபுத்தூர் வேதக்கோணூர், அவ்வளவு ஆச்சரியமான விஷயம், அவ்வளவு ஆச்சரியமான அந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி ஒரு பெரிய ஊர் வந்து நிக்குது. அந்த ஊர்ல ஒரு சாதாரணமான ஒரு கோவில்ல பூ சாற்றக்கூடிய ஒரு பிராமணர், விஷ்ணு சித்தர்னு பேர். பின்னாடி அவர் தான் பெரியாழ்வார் ஆகிறார். பெரியாழ்வாருங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். நான் யோசிக்கிறேன், அந்த விஷ்ணு சித்தருங்கிறதே அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டமா இருக்கலாம், இயற்பெயர்னு வேற ஏதா இருக்கலாம். ஏன்னா சதா சர்வ காலமும் பெருமாள் பத்திர சிந்தனையை தவிர வேற எதுவும் கிடையாது. விஷ்ணு சித்தர் அப்படின்னா 24 அவரை பத்தின சிந்தனை, அவரை பத்தின சிந்தனை தவிர வேற சிந்தனையே கிடையாது. அற்புதமான நந்தவனம். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபெரும் கோயிலுடையானுடைய சன்னதி, அது கோயில் அப்படியே வந்து வடக்கு பக்கமா இருக்கும். நேர உள்ள வந்தீங்கன்னா ஆண்டாள் தாயார் சன்னதி இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல அந்த நந்தவனம் இருக்கும். இப்ப மார்கழி உற்சவம் பகல் 10 ராப்பத்துன்னு ஜே 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 ஜேஜேன்னு இருக்கும். மார்கழி முடியறக்குள்ள ஒருக்க போய் பாருங்க. எங்க அம்மா வந்து அவ எப்போ வருவாரோன்னு கேட்கறதுல, நீங்க எப்போ வரீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவாள்லாம் எப்போ வருவாளோ அப்படின்னு காத்துட்டு இருக்கா. இங்க உட்காந்து கோயம்புத்தூர்ல ஈஸியா பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு கச்சேரி கேட்டு போயிட்டாலே என்னை பார்க்க வர வேண்டாமா அப்படி. அதற்கான தூதா தான் அம்பாசிடர். எப்படி வந்து ஆஞ்சநேயரை அனுப்பி விட்டு ராமர் அனுப்புனாரோ அதை மாதிரி வந்து என்னை அனுப்பி விட்டுருக்காங்க. ஆச்சரியமா இருக்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அவ்வளவு பெரிய கோயில், அந்த நந்தவனம், அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடைய அந்த உற்சவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உருகிரும். அது வந்து ஆண்டாளுடைய பிறந்த ஊர், அவளுடைய சொந்த ஊர். அவ ஓடி ஆடி விளையாண்டு பாடி ஆயர்பாடியூர் மக்களோட எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சு எல்லாம் ஜாலியா ஹாப்பியா எல்லாரும் கொண்டாடினோம். அவளுடைய அம்மா வீடு அங்க வந்திருக்கிறாரு நம்ம ரங்கராஜன் அலைஸ் ரங்கமன்னார், வீட்டோட மாப்பிள்ள அங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மனைவி கணவன்கிட்ட எடுக்கக்கூடிய உரிமை வந்து எப்பயுமே அலாதியானது, எக்ஸ்க்ளூசிவ், பிரத்யேகமானது. அவனுக்கு ரொம்ப அற்புதமா பேர் வச்சிருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமான பேர்லாம் வச்சிருப்பான். அதை விட்டுட்டு இவ ஒரு பட்ட பேர் வச்சிருப்பான், அந்த பட்ட பேரோட அழைப்பா. இல்லாட்டி இருந்து என்னங்க அப்படின்னா போதும் குடுக்குடுன்னு எல்லாத்தையும் விட்டு ஓடிந்துருவார். வெளியில வந்து பெரிய புலியா இருப்பார். வந்து ஆத்துக்காரி கூப்பிட்டாருன்னா படக்கடன்னு ஓடி வந்துடுவார். அது எல்லார் வீட்லையும் இருக்குது. அப்படி எங்க ரங்கமன்னார் வீட்டில் இருக்காதா? ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீரங்கத்துக்காரங்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாங்கன்னா ரொம்ப ஜெலஸ் ஆயிடுவாங்க, அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸ்ரீரங்கத்துல ரங்கமன்னார் வந்து அப்படி அவர் ரங்கமன்னார் ரங்கராஜன் கிங் அப்படியே நிப்பார் போட்டு உபயநாச்சியாரோட அப்படி அவர் போனாருன்னு பெருமாளை ஏழை பண்ணாங்கன்னா அப்படியே தகிக்கும், குச்சு இருக்கும். எல்லாரும் பின்னாடி அப்படியே பூனை மாதிரி விடுவாங்க.
அப்படியே ஸ்ரீரங்கத்தில் சேவிச்சு வைங்க பூரா ஸ்ரீரங்கத்து சொந்தக்காரெல்லாம் அப்படி சிறுவல் தருவாங்க. அங்க வந்தா எங்கம்மா ஜக்க ஜக்க ஜக்கன்னு முன்னாடி போவான், பின்னாடி ரங்கம்மனார் பேசாம வருவார். இது பார்த்துப்பாங்க. எங்க அம்மாவுக்கு 4 லைட் போட்டிருப்பாங்க, போக்கஸ் லைட்டு. ரங்கம்மனார் 2 லைட் தான் போட்டிருப்பாங்க. என்னங்க ஸ்ரீரங்கத்துல இருந்து பல பேர் கண்ணீர் விட்டாங்க, எங்க மன்னாரை இப்படி பண்ணிட்டீங்க அப்படி. நம்ம அந்த வீட்டுல இருந்தா பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல, வந்து அம்மா வீடு, ஆத்துக்காரர் இருக்கிறார், சின்ன குழந்தைகள், கல்யாணமாகி இப்பதான் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. அம்மா வீட்டுக்கு போனா பெண் குழந்தையோட அம்மா வந்து பயங்கரமா, அதாவது நம்மளுடைய மாமியார் வந்து பயங்கரமா கவனிப்பா. குழந்தை வந்து அங்க புக்காத்துல போன இடத்துல ஏகப்பட்ட வேலை, கரண்டியை கையில் எடுத்தா கீழே வைக்க முடியாது, அவ்வளவு வேலை. இங்கதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கரமா சுசுறுசிகள் பண்ணுவா. அதனால வந்து ஆத்துக்காரர் எப்ப என்ன சாப்பிடுவார்னு தெரியாது. அதனால இங்கதான், டி என்னடி ஆத்துக்காரர் ஏதாவது அவருக்கு கொஞ்சம் காஃபி போட்டு விடு, சக்கரை கொஞ்சம் கம்மியா போடு, ஏற்கனவே 40 வயசுல பாடாப்படுத்துங்க, சக்கரை கம்மி. இப்ப நான் மாமியார் வந்து அப்படி ட்ரெஸ் எல்லாம் அப்படி இழுத்து போட்டுட்டு அப்படி வந்து 40 வயசுல அப்படி காஃபி வந்து கொடுப்பார். நம்மால் உட்கார்ந்துட்டே இருப்போம். அவனுக்கு தெரியும் நம்ம எதா இருந்தாலும் நம்ம 4 சோறுக்குள்ள அங்க வச்சுக்கணும், இங்க வச்சுக்க கூடாது. அம்மாட்டு பேசாம வந்துருப்போம். அப்ப காஃபி டீ எல்லாம் வரும். ஆனா எல்லாம் இந்த வழியா பைபாஸ் ஆகிதான் வரும், இப்படிதான் வரும். இந்த அம்மாவில் இவதான் சொல்லுவா அவருக்கு என்ன தெரியும் என்ன போகணும். கல்யாணத்தோட மாமனார் மாமியோட வேலை முடிஞ்சு வச்சு. அப்படி வந்து நம்ம ஊர்ல ரங்கமன்னார் வந்து அப்படியே பின்னாடி இருப்பார். முதல்ல நிறைய அண்ணன் அர்ஜுன் சம்பத்லாம் இருக்கிறாங்க, கடுமையான குரல் கொடுத்துருக்கிறவங்க. நிறைய விஷயங்கள் உண்மைகள்லாம் வெளியில தெரியாம போது அவங்களால பெரிய முயற்சி, அசாத்தியமான முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் ஸ்ரீரங்கத்திலையும் எல்லா கோயில்கள்லையும் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கமன்னாரா இருக்கட்டும் ஆண்டாளா இருக்கட்டும் போக, அவங்களுக்கு முன்னாடி இந்த தமிழ் வேதம்னு சொல்லக்கூடிய 4000 பிரபந்தம் போகும். பெருமாளுக்கு முன்னாடி போகும் தமிழ், பெருமாளுக்கு பின்னாடி வரும் வேதம். முன்னாடி வந்து ஆண்டாள் போயிட்டு இருப்பார், ரங்கமன்னார் போயிட்டு இருப்பார், பின்னாடிதான் வந்து 4 வேதங்கள் வரும். முன்னாடி பிரமாதமான அதே வேதியர்கள் வந்து ஆச்சரியமா அந்த 4000 சொல்லிட்டு வருவாங்க. நிறைய பேர் தமிழுக்கு என்ன முன்னுரிமை, நாங்க வந்து எல்லாம் அதை பண்றோம் இதை பண்றாங்களே, இதெல்லாம் எப்போ பண்ணி வச்சிருக்காங்க. நேத்து வந்தார் பாத்தீங்களா என் தலைவர் ராமானுஜன், அதை 1000 வருஷம் முன்னாடி பண்ணி வச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு தமிழ் நான் தான் சொல்லி கொடுத்தேன். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் நம்மகிட்ட அந்த காலத்துல இருந்தே இருந்துகிட்டுன்னு பார்க்கணும். ஒன்னொன்னு ஆச்சரியமான விஷயங்கள். அதை நாம தவறி மறந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். அவர்கள் செய்வது சரி அப்படிங்கிற ஒரு கணக்குல அந்த நெரேட்டிவ் அப்படி ஆச்சரியமா செட்டப். அந்த ஆண்டாள் வந்து குழந்தையா அங்க இருக்கிறா. நிறைய பேருக்கு டவுட் வரும், அது எப்படி சார் குழந்தை வந்து தாய் வயிற்றில் பிறக்க முடியும், திடீர்னு அங்க இருந்துச்சா, அது அவதாரமா, அது நமக்காக ஒன்றோள் பிறந்தாள் அப்படி சொல்லுவாங்களா, நாங்க நம்பணுமா, அது எப்படி சார் பிறக்க முடியும்? ரொம்ப ஆச்சரியமா பாருங்க, சீதையும் அப்படித்தான் பிறந்தாள் அப்படின்றாங்க. ஜனகன் வந்து ஏறெடுத்து போகும்போது அந்த இடத்துல சீதை வந்து வந்தாள். அவளும் பூமி தாய், இவளும் பூமி தாய். எங்க அம்மா வந்து பூமியிலிருந்து வந்தவ. சும்மா சிறுவத்துருவாங்கன்னா யோசிப்பீங்க வரணுமா வேண்டாமான்னு. உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டணும்னு ஆசை இருந்தா, நிலம் வாங்கணும்னு ஆசை இருந்தா, நிலம் வாங்க கொடுக்கல் விக்கல்ல சிக்கல்ல பிரச்சனை இருந்தா எங்க அம்மா ஒரு தடவை பார்த்து போங்க, அவ்வளோ ஈஸியா சரி பண்ணி கொடுப்பா. அவ கீழேருந்து வந்தவ, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல எங்க அம்மா. அவ அங்கிருந்தே வந்தவங்கனால அது தொடர்பா உங்களுக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் அவ்வளோ. அவ பெரிய வரப்பிரசாதி சார். நான் ரொம்ப பெரிய உதாரணங்கள்லாம் சொல்லி நான் சொல்றேன், பெரிய வரப்பிரசாதி. ஒரே சாட்சி உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறான், ஒரே சாட்சி முன்னாடி. ஒண்ணும் இல்லாம சாதாரண தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து இப்படி ஆண்டாள் காலையில உட்கார்ந்துருக்க முடியும் அப்படின்னு அவ பரம காருண்யங்கிறதுக்கு உதாரணம் வேற ஒண்ணு. அவ வந்து அவ்வளவு செஞ்சிருவாள். ஒண்ணுமே செய்யாம அந்த தெருவுல சுத்தி விளையாடுனதுக்கே இவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு போய் சேவிச்சு வந்தீங்க என்ன கிடைக்கும்னு யோசிச்சுப்பாரு. அப்படி வந்து ஒரு பெரிய மகள் நமக்கு வந்து திருமகள் போல வந்து கிடைச்சிட்டா அப்படின்னு அவ்வளவு குஷியில பெரியாழ்வார் வந்து தனக்கு தெரிந்த தமிழ் எல்லாம் சொல்லி கொடுக்க. இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளவு சுலபமா தமிழ் வராது. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, பெருமாள் எல்லாருமே வந்து ஒரு தாய் வயிற்றுல பிறந்துடுறாங்க. கண்ணன் பிறந்துடுறான், ராமன் பிறந்துடுறான், எல்லா பெருமாளும் வந்து தாய் வயிற்றுல பிறந்த. ஆனா சீதையும் பிறக்க மாட்டேன்றா, இவளும் பிறக்கும். ஏன்னா அவதானே தாய், அவதானே தாய். அவன் தாய் வயிற்றுல பிறந்துருவான், இவதானே தாயே. அப்ப அவ எப்படி? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னொரு கேள்வி எழுப்புவாங்க,
அது எப்படி ஒரு 5 வயசுக்குள்ள அந்த குழந்தை அப்படி வருது? 13-14 வயசுக்குள்ள அந்த குழந்தை வந்து பெருமாள்கிட்ட சேர்ந்துருது. அதுக்குள்ள அவ எழுதியிருக்கிற பாசுரங்கள்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களாலே எழுத முடியாது. அது எப்படி சார் எழுதும்? வேற யாரோ எழுதி புனைப்பெயர் வந்து ஆண்டாள் அப்படின்னு போட்டுட்டான் சார். ஏன்னா நம்மால் எப்பயுமே காப்பி கேட் தானே. நம்ம உண்மையா ஒண்ணு இருக்குன்னு நம்ப மாட்டேன், நம்மளால முடியாது. 16 வயசுல சச்சின் டெண்டுல்கரால உலக சாதனை படைக்க முடியும். 18 வயசுல குகேஷால உலக சாதனையாளரா மாற முடியும் அப்படின்னா 13 வயசுல எங்க அம்மா ஏன் அவ்வளவு செஞ்சிருக்க மாட்டான்னு யோசிக்கும். 1200 வருஷம் முன்னாடி இது கண்ணு முன்னாடி பிரத்யட்சம் இந்த தெரியுது. நேத்து எங்க அண்ணன் அதானியை பார்த்து வந்துட்டார் குகேஷ். நரேந்திர மோடியை பார்த்தோட முக்கியமான விஷயம் தான் அதானியை பார்த்துடணும். அதை பார்த்துட்டார். இனிமே அவன் வந்து தொட்டதெல்லாம் சொல்லுங்க. அவ்வளோ பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய ஆச்சரியம், அவங்க அப்பா அம்மா பண்ண தியாகம். அது 18 வயசுக்குள்ள சாத்தியம். 16 வயசுக்குள்ள சச்சின் டெண்டுல்கர் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறார். 38 வயசுல ரிட்டையர் ஆயிட்டார். கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டாள் வந்து 12-13 வயசுல செஞ்சிருப்பாளான்னு யோசிக்கணும். 40 வயதை தொடாத ஆதிசங்கரர், விவேகானந்தர், பாரதியார் அந்த 40 வயசுக்குள்ள என்னென்னலாம் பண்ணி வச்சிட்டாங்க. 40 வயசுக்குள்ள நம்ம என்னவா இருந்தோம்னு யோசிச்சு. அப்ப அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதே பாவம். நம்ம கணக்கை வச்சு அவங்களை ஒப்பிட்டு பார்க்கிறதே பாவம். கணையாளில ரொம்ப முன்னாடி ஒரு ஆச்சரியமான ஒரு கவிதை வரி பார்த்து, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, நத்திங், நோ வண்டர். என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை. என்ன இருக்கிறவங்க தெரியவே தெரியாத. சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம்னா காமெடியால பார்த்தாங்க. அது எப்படி பாலம் அமைப்ப? இன்னைக்கு அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு எப்ப சொன்னா? 30 வருஷம் முன்னாடி சொன்ன. தொலைநோக்கு பார்வை. காசிக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய உறவை வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி சொல்றார், அன்னைக்கு பாரதி செஞ்சு வச்சுட்டு போயிட்டான். என்னைக்கு? அப்ப எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். நாம கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள் இங்க இந்த மண்ணில் சாத்தியமாயிருக்கு. ஆஞ்சநேயர் மட்டுமல்ல அசாத்திய சாதகர், இந்த மண்ணே அசாத்திய சாதகமானதான். அப்படிப்பட்ட பூமி. இன்னைக்கும் நீங்க வந்து உலக நாடுகள்ல எங்க ஒரு ஐடி நிறுவனம் துவங்கினாலும் அதுல ஒரு 10 இந்தியன் இல்லைன்னா அது ஐடி நிறுவனமே கிடையாது. முதல் உன்னோடது, மூளை என்னோடது. இங்க இருந்தா வரணும். அது எப்படி சார் வரும்? நீங்க கம்ப்யூட்டர் ஏற்றுமதி பண்ணலாம், மொபைல் ஏற்றுமதி பண்ணலாம். இந்தியா தான் சார் நாலேஜை ஏற்றுமதி பண்ணுது. நாலேஜை ஏற்றுமதி பண்ணுது. அங்க போய் உட்கார்ந்துக்கான பூரா நம்மால். இன்னைக்கு எலன் மஸ்க் வந்து இந்தியன்ஸ்க்காக சண்டை போடுறார். அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆனானப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் நான் H1B விசாவுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்ல வச்சிட்டார். இந்தியர்கள் போய் குவிறாங்க. நான் பல சமயம் வருத்தப்படுவேன், இவ்வளவு ஆட்கள் இங்க போயிட்டா இங்க என்னதான் மிச்சம்? ரங்கராஜ் பாண்டே தான் உள்ளே அறிவாளியா? இருக்கிற அறிவாளி பூரா போயிட்டான கடைசியில வடிகட்டி கீழே மிஞ்சினது இந்த காப்பி தூள் டிக்கெல போட்டா மிஞ்சுமே அந்த மாதிரி வந்து நிக்குமா அப்படின்னா அப்படி உற்பத்தி நடக்குது. இங்க வந்து மண் விளையுதோ பொன் விளையுதோ அவ்வளவு ஞானம் விளையுது, அவ்வளவு அறிவு விளையுது. அடிச்சு 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 8 பிள்ளை பத்தாலும் ஞானம். இளையராஜா அண்ணா ஒத்த பிள்ளையா? அவர் 10-12வது பிள்ளை. அவ்வளவு குழந்தை. அவங்க அப்பா வந்து புதல்வரால் பொழிந்தார். எப்படி ஆச்சரியமான ஒரு இளையராஜா கிடைச்சார். நம்ம பூரா என்ன பண்றோம்? இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் பூரா என்ன பண்றீங்க? ஒரே ஒரு குழந்தை, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அப்படி நம்மள நினைச்சிருந்தா என்னத்துக்கா இருக்கும்? நான் 5வது குழந்தை. எங்க அப்பா முதல்ல 1 போது நினைச்சிருந்தா நான் எங்க போறது? வாரியார் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஜோக் சொன்னார். இப்ப இந்த குழந்தை சொன்னீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறதுலயே கடைசி பையன் யாரு அப்படின்னு கேள்வி. உங்க ஆத்துலயே கடைசி பையன் யார்? யார்? ஒரு 10 பேர் கைண்டி நான் தான் எங்க ஆத்துல கடைசி பையன். உட்கார்ற ஐரமாட அது உங்க அப்பா தான்டா சொல்லணும் அப்படின்னார். இவ்வளவு ஜோக் புரியுதா? அப்ப தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு தினந்தோறும் பெருமாளுக்கு மாலை சாத்திட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு சித்தர் குழந்தைக்கு தமிழ் சொல்லி கொடுக்கிறார்.
அவ்வளவு பெரிய ஞானமான அந்த குழந்தை இருக்கிறார். கடவுளுடைய பக்திய ரசமா 3 வேளை சாப்பாடை தாண்டி 3 வேளை 4 வேளை 6 கால பூஜை மாதிரி 6 காலமும் தாயார் வந்து அப்படி பெருமாளையே நினைச்சிட்டு இருக்காரு 24 மணி நேரம். அவர் வந்து ஒரு விற்பன்னர் கிடையாது, ஒரு வேத விற்பன்னர் கிடையாது. அன்னைக்கு வரைக்கும் ஒரு பூ தொடுக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம சிவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து, அது பெருசா நம்ம பாண்டிய மன்னனுக்கு வந்த சந்தேகம் போலவே அப்ப இருந்த வல்லபதேவ பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்து, பரம்பொருள் நிர்ணயம், யாரு பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேல வந்து அவருடைய அரண்மனையில அந்த மண்டபத்துல ஒரு ஒரு பொற்கிளி வைக்கிறார். அதை தொங்க விட்டுறார். தங்கத்தால் ஆன காசுகள் அப்படியே நல்ல வெயிட் தாங்காம அப்படியே நிக்குது. எல்லா விற்பனர்களும் தங்களுடைய மதத்தை, ஷண் மதத்தை சேர்ந்த, அன்னைக்கு இருந்தது ஷண் மதம் தான், 6 மதம் தான். அந்த 6 மதத்தை சேர்ந்தவர்களும் தங்களுடைய கடவுள் தான், சுவாமி தான், பெருமாள் தான் பரம்பொருள் அப்படிங்கிறத ஸ்தாபிதம் பண்ணணும். யார் தன்னுடைய பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணும் போது அந்த பொற்கிளி விழுகிறதோ அவர் தான் பரம்பொருள் அப்படின்னு நிர்ணயம் அப்படின்னு ஒரு காமன் போட்டி. பாண்டிய தேசம் முழுக்க அந்த விஷயம் பரப்பப்படுது. ஸ்ரீவில்லிபுத்தூரும் பாண்டிய தேசத்துக்கு உள்ளதான் வருது. அங்க தகவல் சொன்ன உடனே நம்மால் நம்முடைய வேலையை பார்க்குற, நமக்கு அதுக்கு என்ன சந்தம் அப்படின்ட்டு நம்ம அவர் அன்னைக்கு ஒரு தருமி மேல நமக்கு அது ஒன்றும் கிடையாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு பார்க்குறாரு. அன்னைக்கு ராத்திரி வந்து பெருமாள் பிரத்யட்சமா கனவுல வந்து, விஷ்ணு சித்தா நாளைக்கு மதுரைக்கு போய் யாமே பரம்பொருள் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ணிட்டு வா அப்படின்ற. ஒரு ஷாக் ஆயிட்டார். அங்கேயே கான்வர்சேஷன் வளர்க்குறாரு. தலைவா நீ மாட்டு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ற, நானும் இந்த மேட்டர்லாம் படிச்சதே கிடையாது. அங்க பூரா வேத விற்பனர்கள், மாஸ்டர், பாண்டியனோட சபை. நான் அவ்வளவு தள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர், இன்னைக்கே வந்து பஸ்ல போனா 1.5 மணி நேரம் ஆகும். அப்ப அன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் பாத்துங்க. அவ்வளோ தள்ளி இருக்கிற ஊர்ல நான் வந்து போய் அங்க ஸ்தாபிதம் பண்ணா என்ன, அது வந்து மெட்ரோ சிட்டி, அங்க வந்து இங்க இருந்து நான் மாட்டு வண்டியில போய் பண்ணி எப்படி நான் ப்ரூவ் பண்றேன் எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னே. நான் சொல்றேன் நீ போ, உனக்கு அது நடக்கும் அப்படின்றார். அப்ப விஷ்ணு சித்தர் அங்க போறார். விஷ்ணு சித்தர் போய் அங்க பெரிய சதஸ் நடக்கு, பெரிய வாத பிரதிவாதங்கள், விவாதங்கள் நடக்குது. அங்க வந்து பெருமாளுடைய ஆக்ஞை ஏற்று அவர் சொல்கிறார். அந்த இவர் பேச 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 அந்த பொற்கிளி அப்படியே வந்து அருந்து விழுது. அப்ப பெருமாள் தான் பரம்பொருள் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்தாபிதமாகுது. வந்து பாண்டியனுடைய இடம். அந்த இடத்துல உடனே வந்து பெருமாள் பிரத்யட்சமாயிறார். இது ப்ரூவ் பண்ண உடனே சங்கு சக்கர கதாதாரியா கருடன் மேல தாயார வச்சுட்டு அப்படியே வந்து எனக்கு என்ன தன்னுடைய மகனை பார்த்து பெருமைப்படக்கூடியது போல பெரியாழ்வார் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டார், எப்படிப்பட்ட ஒரு சதஸ்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டார், உலகறிய ஊரறிய பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டம்முன்னு வந்து அப்படியே நிக்கிறார். அது ஆச்சரியமா சொல்றாங்க. பாண்டிய பட்டர் சொல்றார், பாண்டியன் கொண்டாட நம்ம முன்னாடி சொன்னாங்க, பற்றபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி நிறைந்து கிளியறுத்தான் அப்படின்னு. அந்த கிளி வந்து அப்படியே அருந்து உலருக்கான வேலையை வந்து பண்ணது விஷ்ணு சித்தர். அது நடந்த உடனே பெருமாள் வந்து நேரா வந்துட்டார், பிரத்யட்சமா நிக்கிறார். பெருமாளை பார்த்த உடனே நம்ம விஷ்ணு சித்தருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. உடனே நம்ம எல்லாரும் நினைச்சுவோம், பெருமாள் வந்துட்டார், இங்கதான் நம்ம ஒரு பெரிய மனுஷன் வந்தாலே என் பையனுக்கு எப்படியாவது வேலை கொடுத்துருங்கன்னு கேட்போம். நம்ம டக்குன்னு ஒரு பெரிய மனுஷன் வந்து அப்புறம் நம்ம பார்க்க முடியுமோ இல்லையோ, என் பையன் பிஇ முடிச்சிட்டான், பிடெக் முடிச்சிட்டான், இங்கதான் படிச்சான், வந்து எப்படியாவது கலிபோர்னியா போகணும், போறதுக்கு வழியில பைபாஸ் அப்படி உங்களை பார்த்து போயிட்டான்னு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பம் மாட்டோம். அப்படி பெருமாள் அங்க நிக்கிறார், வைகுண்ட கோலத்துல ஜம்முன்னு வந்து நிக்கிறார். இதை பார்த்த உடனே விஷ்ணு சித்தருக்கு வந்து, ஆஹா பெருமாளை பார்த்துட்டேன், ஆண்டவா எனக்கு வந்து இந்த கிளியர்த்த காசு அப்படியே வீட்டுக்கு எடுத்து போயிடும், காப்பாத்தி விடு, போற வழிச்செலவுக்கு ஏதாவது பேட்டா கொடு, ஜிஎஸ்டி இல்லாம கொடு அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கேட்காம பார்த்த உடனே வந்து என்ன செய்யறாரு பாருங்க. பெருமாளுக்கு உடனே காப்பு சாத்துறார். இவ்வளவு பேர் முன்னாடி வந்து நின்னிட்டியே, இவ்வளவு பேர் கண்ணு உன் மேல படுமே, அவ்வளவு அழகா இருக்கியே, என்ன ஆகும்? அவ்வளவு கண்ணு போட்டா என்ன ஆகும்? கண்ணு போட்டா ஆயுஸ் குறைஞ்சிரும் சொல்லுவோம்ல, அது நமக்கு அதனால்தான் திருஷ்டி போட்டு வைக்கிறோம். இப்ப கண்ணு போட்டா ஆயுஸ், அப்ப பெருமாளுக்கு ஆயுஸ் குறைஞ்சிட்டா என்ன ஆகுது? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. முதல்ல நமக்கு வந்து கால்ல இருந்து உதித்தாங்களான்னு கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த காலுக்கு தான் முதல் திருக்காப்பு. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. முதல்ல பாதம் யாமுடைய பற்று, பாதம் தான் கணக்கு. அந்த பெருமாளுடைய பாதத்தை நேர பார்த்த உடனே உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு முதல்ல அதுக்கு வந்து காப்பு சாத்துறார் பெரியாழ்வார். அடியோமோடும் நின்னோடும், ஓன்ட்ட மட்டும் இல்ல எங்கள்கிட்டையும் சேர்த்து
பிரிவின்றி 1000 பல்லாண்டு. 2 பேரும் ஒரு நாளும் பிரிஞ்சிடக்கூடாது. அவ்வளோ 1000 பல்லாண்டு நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கணும். பெருமாள் இருக்கணும், பெருமாளை பாடி இருக்க நாங்க இருக்கணும். வடிவாய் நின் வள மார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. நீ மட்டும் இருந்தா பத்தாது. நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். அது உமையொரு பாகன்னு சைவத்துல சொல்லுவாங்க, பார்த்துருக்கோம். சரிபாதி, அதுல குழப்பம் இல்லை. தாயார் இல்லாம பெருமாள் இல்லை, பெருமாள் இல்லாம தாயார் இல்லை. இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா, நீங்க கன்னிகாதானம் கொடுக்கறதோ பாணிக்கிரகணம் வாங்குறதோ நீங்க இல்லாத தாயார் இருக்கணும், ஒய்ஃப் கூட இருக்கணும். அவளும் இருந்து சேர்ந்து கொடுத்தா. பெண்ணுரிமை பத்தி இன்னைக்கு பேசுறான். அதுக்கு முன்னுரிமை கொடுத்தது எங்காலு. ஒய்ஃப் இல்லாம செஞ்சா செல்லாதுன்ட்டான். அதனால எங்க அம்மா எங்க உட்கார்ந்துருக்கா, தலைவர் வர டக்கு டக்குன்னு ராக்கெட்ல கிளம்புற மாதிரி கடக்குன்னு கருடன்ல ஏறி கிளம்பிடுவார். அதனால வள மார்பினில் வாழ்கின்ற மங்கை அங்கேயே உட்கார்ந்துருக்க, கழட்ட கூட முடியாது. அம்பாள் உமையொரு வாகனம், பாதி பெட்டர் ஹாஃப் எங்க அம்மா தானே, பெஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி இங்க உட்கார்ந்துருக்காரு. வடிவாய் நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு. ஆளி போல் நின்னி வளம்புரி போல் சங்கத்திருந்து எவ்வளவு சொல்லிட்டு படை போர் முக்கு முழங்கும் அந்த பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டுன்னு சங்கு சக்கர 2க்கும் பல்லாண்டு ஆசீர்வாதம் பண்ற. அப்படி பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்ணதுனால அன்னையிலிருந்து பெரியாழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறார். விஷ்ணு சித்தனா இருந்தவர் அது பெருமாளுக்கே பண்ணார் அப்படின்னா நம்ம பெரியவங்க தானே ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்ப பெருமாளுக்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னு அவனால பெரியாழ்வார்னு. அப்படிப்பட்டவர் சதா சர்வகாலம் அங்க ஸ்தாபிதம் பண்ண பிறகும் தன்னுடைய பணியை தொடர்கிறார். வேதபுரான்னு பேரு. அவருக்கு கீர்த்தி கூடிக்கிட்டே போது, ஊர் பூரா பேராயிருது. ஆளாலும் தன்னுடைய வேலை தான் உண்டு, தன்னுடைய அதே பணிகளை தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். ஆண்டாளுக்கு அந்த கண்ணன் மேல காதல் வளர்ந்துகிட்டே போகுது. அப்பாவை பார்க்கிறா, பெருமாளை பார்க்கிறா, கோயிலை பார்க்கிறா, வளர்ந்துகிட்டே போகுது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிறதோ வடபத்திர சயனர் ரங்கநாதர். எங்க அம்மாவுக்கு காதல் வளர்ந்ததோ கண்ணன் மேல. அதென்ன யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பக்கத்து வீட்லயே ஒருத்தன் பார்த்தோம்னா அவன் மேலதான காதல் வரணும். அவன் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துக்கிட்டே இன்னொருத்தன் மேல காதல், என்ன கணக்குன்னு யோசிங்க. காதல்னாலே கண்ணன் தான். அது பாரதியார் 1000 பாட்டு பண்ணாலும், கண்ணனை வச்சு 100 பாட்டு பண்ணாலும், கண்ணன் என் காதலன், கண்ணம்மா என் காதலின்னு அப்படி உருகும், தேனாவும். ஆயிரக்கணக்கான காதல் பாட்டுகளை எழுதுனதுனால கண்ணனுக்கு தான் தாசன். ராமதாசன் வைக்க முடியாது, அரசியல்வாதி ஆயிடுவார். கண்ணனுக்கு தான் தாசனம். காதலின் ஒட்டுமொத்த உருவமாக, அன்பை மட்டுமே பொழியக்கூடியதாக, வேறொன்றும் இல்லாத பரிசுத்தமானதாக ஓஷோ ரஜினிஸ் சொல்றார். ராதைய பத்தின ப்ரூஃப் ஹிஸ்டரியில காணுமே, வரலாற்றுல ராதைய பத்தி சொல்லப்படலையே. கண்ணனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க எல்லாம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்றீங்களே. கண்ணன் ராதை தான். அவருக்கு ராமர் பாவம் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. கண்ணனுக்கு பிரச்சனையே கிடையாது, கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி. அப்ப அவ்வளவு இருக்கானா, நீங்க அத்தனை பேரையும் விட்டுட்டு ருக்மிணி பாமா அப்படி 100 பேர் விட்டுட்டு இங்க ராதே கிருஷ்ணா அப்படி ருக்மிணி கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டீங்க, பாமா கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டீங்க, ராதே கிருஷ்ணான்னு சொல்ல, என்ன கணக்கு? ஆனா பக்தர்கள் மத்தியில ராதை இருக்கிறா, ஹிஸ்டரியில ராதையை காணுமே. ராதை எங்கிருந்து வந்தா, யாரு அவ? கோபிகையில் ஒருத்தி, எங்க ப்ரூஃப், என்ன கணக்கு இருக்கு அப்படின்னா, ஓஷோ சொல்றார், எல்லா ஆண்களுக்குள்ளையும் குறிப்பிட்ட சதவீதம் பெண்கள் உண்டு. எல்லா ஆண்களுக்குள்ள, எல்லாம் உங்களுக்குள்ள, எனக்குள்ள, ஒவ்வொரு ஆணுக்கும், எல்லா பெண்களுக்குள்ளையும் குறிப்பிட்ட சதவீதம் ஆண்கள் உண்டு. இந்திரா காந்தி, ஜெயலலிதா நினைச்சு பார்த்துக்கோங்க, உதாரணம் புரியறதுக்காக. குறிப்பிட்ட சதவீதம். பல மகான்களுடைய நடை உடை பாவனை பாருங்க. ஆண்கள் அவ்வளவு மென்மையா அப்படியே நடப்பாங்க, பூ போல மெல்லிடை மாதிரி நடப்பாங்க. எல்லா ஆண்களுக்குள்ளயும் அந்த சதவீதம் மாறும் ஒவ்வொருத்தருக்கும். ஓஷோ சொல்றார், ஆனா கண்ணன் 100% மேல், ஒரு பொட்டு கூட ஃபீமேல் குவாலிட்டியே கிடையாது. ராதை 100% ஃபீமேல், ஒரு பொட்டு கூட ஆண் தனமே கிடையாது. அதனாலதான் இந்த முந்திரி கொட்டத்தனம் ஆண்தனம், தன்னை முன்னிறுத்துகிறது. நம்ம வீட்டுல எவ்வளவோ பார்த்துருப்போமே, அம்மா பின்னாடி எல்லா விஷயம் பண்ணிருப்பா. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னா நிறைய பார்ப்பீங்க. இந்த அனுவல் டே எல்லாம் போனீங்கன்னா எதிர பூரா தாய்மார்களா தான் இருப்பாங்க. இந்த அப்பா அம்மாருக்கு இந்த குழந்தை எங்க படிக்கணும்னு தெரியாது, என்ன படிக்கணும்னு தெரியாது. ஃபீஸை கட்டாம வேலை முடிஞ்சு வச்சு,
இந்த அம்மாக்காரிக்கு வந்து நாளைக்கு காலைல என்ன பரீட்சை, நாளைக்கு செகண்ட் பீரியட் டியூஷன் என்னதுங்கிற வரைக்கும் தெரியும். அதை ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு அம்மாக்கு அவ்வளவு தெரியும். ஆனா அவார்டு வாங்க ரிவார்டு வாங்குறதுக்குன்னு அவங்க அப்பா தான் எல்லாம், அவங்க அப்பா வந்து அவ்வளவு அப்படின்னு அவ்வளோ பின்னாடி போய் அவங்க அப்பா தான் எல்லாம், அவங்க அப்பா தான் நம்மால் எல்லாம் சாதிச்ச மாதிரி மை சைல்டு வெரி பிரில்லியன்ட். அது வந்து பெண்களுடைய குணம் தான் பின்னின்று முன்னாடி வந்து தன்னுடைய கணவனை ஆண்கள் அது 100% இருந்ததுனால ராதை தன் கால் தடம் கூட பதிக்கலையா. ஒரு இடத்துல பெருசா பாடுறாங்க, கண்ணன் வந்து கோபிகளோட லீல பண்றான், 2 கால்கள் தான் இருக்குது, ஒரு ஜோடி கால்கள் தான் இருக்குதுன்னு எழுது. ஏன்னா கோபிகளோட ஆடினா அட்லீஸ்ட் ஒரு கோபியா இருந்தா இன்னொரு ஜோடி இருக்கணுமே கால். கண்ணன் மேல ஏறினா ராதை அப்படின்னு தலைமை அப்படியே தோல்ல தூக்கி வச்சுக்கிறான். கண்ணன் வந்து முழு ஆண், அவன் செஞ்ச சேட்டையெல்லாம் பாருங்க. பாலை குடிச்சு ஆளை காலி பண்றான், வண்டியை உடைச்சு ஆளை காலி பண்றான், ஜெயில பிரேக் பண்ணிட்டான், அன்னைக்கே ஓடுற கடலை நிறுத்தி பாதியா 2ஆ பிளந்துட்டான், குளிக்க போனா ட்ரெஸ்ஸை தூக்குறான். ஃபுல்லா பாருங்க மேல் கேரக்டர், அப்படியே 100% ஆண்களுடைய லீலைகள். அந்த 2 கேரக்டர் அப்படியே வந்து நிற்கும். அப்ப ஆண்கள் ஒரு மாதிரி சிந்திக்கிற பழக்கம், பெண்கள் ஒரு மாதிரி சிந்திக்கிற பழக்கம். பெரியாழ்வார் வந்து தாயாகவும் சேர்ந்தே சிந்திச்சார், தாயாகவும் சேர்ந்தே. ஆண்டாளுக்குள்ள அந்த தாபம், அவ ஏற்கனவே பெண், பெரியாழ்வார் பெண்ணாக மாறி நின்ற பாசுரங்களே அவ்வளவு பிரசித்தம். தாயார் பெண்ணாகவே இருந்து பாடின பாடல்கள் எப்படி இருக்கும். பின்னாடி வந்து நாச்சியார் திருமொழியில அவ்வளவு பாசுரங்கள் வேற ஒரு ஆணால கற்பனையே பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய கற்பனை உச்சத்தில் இருந்தாலும் எந்த கவிஞனாலும் சிந்திக்க முடியாத விஷயங்களை தாயார் சொல்ற. அப்படி அவளுக்கு தாபம் கண்ணன் மேல வந்து 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 கண்ணா 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 வந்தா காதல் ரசம் சொட்டக்கூடிய பெருமாளாக நிற்கு. அப்ப டெய்லி அப்பா வந்து மாலையை வந்து தொடுத்து ரெடி பண்ணி திரும்ப ஒருக்க 2வது முறை குளிச்சுட்டு பெருமாளுக்கு வந்து சாத்திரக்கு போறான். எங்க அம்மா வந்து இந்த மாலையை தான் பெருமாள் போட்டுக்க போறாரா அப்படின்னு பார்த்து, பெருமாள் போட்டுண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறக்கா தானும் எடுத்து போட்டு, தான் எடுத்து போட்டு கண்ணாடி இன்னமும் அங்க பார்த்தா உக்கமும் தட்டோலியும் தந்தூன் மணாலனை அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல அங்க வந்து பெரிய ஒரு தட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்க யோசிக்கணும், ரொம்ப ஆச்சரியமா. இப்ப கூட சொன்னேன், நம்ம வந்து கண்ணாடி பார்க்கிறது அப்படிங்கிறது, கண்ணாடிங்கிறது சைனீஸ் சமாச்சாரம் போல நமக்கு சொல்லப்படுது. கண்ணாடிங்கிறது சைனீஸ் ப்ராடக்ட். எங்க அம்மா அன்னைக்கே கண்ணாடி பார்த்திருக்கிறான். ஒண்ணு தண்ணீர்ல முகம் பார்க்கிற பழக்கம், இன்னொன்னு வந்து உக்கமும் தட்டோலியும் தந்து. அந்த பிளேட்டை நீங்க பல 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 பலன்னு கிளீன் பண்ணிச்சுன்னா அப்படி முகம் பார்க்கலாம் சொல்லுவோம்ல, இந்த நிறைய பார் சோப்புக்கெல்லாம் விளம்பரம் போடுறான் பாருங்க, அப்படி பளிச்சுன்னு வந்து நிக்க அப்படின்ட்டு. அந்த ஐடியா எங்க அம்மா அன்னைக்கே பண்ணியிருக்கான். அதை எடுத்து அவ வந்து மாலையா போடுறா, நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு. டெய்லி பெருமாளுக்கா எடுத்து வச்ச மாலையை அவள் டெய்லி எடுத்து போட்டுக்கிறா, டெய்லி எடுத்து திரும்ப வச்சிடறா. அப்படி பார்க்குறா, நல்லா இருக்கு, இன்னைக்கு மாலை பிரமாதமா இருக்கு, பெருமாளுக்கு போட்டால் அப்படி இருக்கும் அப்படின்னு ஆசையா போட்டு திரும்பி. ஒரு நாள் அந்த மாலை எடுத்து அவ போட்டு இருக்கும் போது குளிச்சுட்டு வந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் பார்த்துறார். என்ன அபச்சாரம் பண்ண, என்ன தப்பு பண்ண, பெருமாளுக்காக வச்சிருக்க, நம்முடைய சுவாமிக்கா வடபத்திர சைனருக்காக வச்சுட்டு இருந்த மாலையை தூக்கி நீ போட்டுக்கலாமா, இது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையானு குழந்தை அப்படியே அலறது. என்ன செய்யறது இல்ல, அப்பா பேச்சை தட்டாத பிள்ளை அந்த காலத்துல. அப்படியே என்ன செய்யறது அப்ப நம்ம அபச்சாரம் ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுது, ரொம்ப பேடா ஃபீல் பண்ணுது. அவர் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றார். திரும்ப ஒருக்க போய் மிச்ச மீதி இருந்த பூக்கெல்லாம் திரட்டி கொண்டு வந்து இன்னொரு மாலையை கொண்டு வந்து வடபத்திர சேனருக்கு சாத்துறார். மாலை அருந்து விழுது. பயந்துட்டார். பாத்தியா, நம்ம பண்ண தப்பு தான், நம்ம குழந்தை பெருமாளுக்கு போட்ட மாலையை அவ எடுத்து போட்டுண்டா, அதனால பெருமாள் கோச்சுட்டார், மாலை விழுந்துருச்சு. திரும்ப ஒரு மாலையை சாத்தி போறார், திரும்ப ஒரு மாலையை சாத்தி போறார், இருந்த மாலையை திரும்ப நல்லா கட்டி போறார். பெருமாள் ஏற்கவே இல்லை. அசரீரியாக வந்து, அசரீரிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய சினிமாக்கள் வந்து நிற்கும். சரீரம்னா உடம்பு, சரீரி அப்படின்னா உடம்பு இருக்கிறவன், அசரீரி அப்படின்னா உடம்பு இல்லாதது, அவ்வளவு, வேற ஒண்ணுமே பெரிய வித்தர் இல்லை. அசரீரி அப்படின்னா உடம்பு இல்லாமல், ஆள் டர்ந்து இல்லாம ஒரு சத்தம் கேட்டது. அப்ப பெருமாள் வந்து அசரீரியாக சொல்றார். நாச்சியார் சூடி கொடுத்த மாலையை தான் நாம் உகந்தோம், எனக்கு அந்த மாலையை கொடு. ஆடி போயிடுறார். தியாகராஜருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, 3 வேளையும் நான் மாலை போடுவேன், நீ அவ மாலையை கேட்பியா. அவருக்கு எப்படி அந்த
தன்னுடைய பொண்ணுதான். ஆனா நான் போடுற மாலை வேண்டாம், எனக்கு அவ சூடி கலைந்த மாலையை கொடு. அந்த ஆசை, அந்த பக்தி தாயார்கிட்ட இருந்தது. பெருமாள் அதை முழுசா உணர்ந்தார். இன்னைக்கும் அனுதினமும் எங்கள் ஆண்டாள் அம்மா சூடி களைந்த மாலையைத்தான் வடபத்திர சாயி தினந்தோறும் போட்டுக்கிறார், ஒரு நாள் தவறாம. அவர் மட்டும் இல்ல, எங்க அம்மா அதுல ஃபேமஸ், சூடி கொடுத்த சுடர்கொடி. சூடி சூடி கொடுப்பாடுதல், கொஞ்சம் நீ வச்சுக்கோ, நம்ம ரங்கநாதன் வச்சுக்கோ, ரங்கம்மன்னார் வச்சுக்கோ, ஸ்ரீரங்கத்துக்கும் போகும், திருப்பதிக்கு போதே எங்க அம்மா போட்ட மாலை தானே. அவ மாலை போட்டு நமக்கு வந்தா அது எவ்வளவு பெரிய பெருமை. அதுதான் அங்கீகாரம் நினைச்சு பெருமாளை யோசிக்கிறார். ஆண்டாள் போட்ட மாலை நான் வரணும். திவ்ய தேசங்கள்ல முதலாவது திவ்யதேசம் திருவரங்கம். திவ்ய தேசங்கள்ல வெகு மக்களால அப்படி கொண்டாடப்படுற திவ்ய தேசம் திருப்பதி. அந்த 2 திவ்ய தேசத்துக்கும் எங்க அம்மாட்டம் தான் மாலை போச்சு. அப்ப எங்க ஊர் எப்பேற்பட்ட திவ்ய தேசமா இருக்கும் நீங்க பாருங்க. சூடி கொடுத்த சுடற்கொடியா நிக்கிறா, பெருமாளுக்கு டெய்லி போயிட்டு. அவளுக்கு அந்த காதல் பெருகி கசிந்து உருகி திருப்பாவையை பாடுறா. உங்க எல்லாருக்கும் தெரியும், 30 நாள் 30 பாசுரம். மார்கழி மாச பௌர்ணமி நாள்ல, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் ஆரம்பிக்கிறார். பௌர்ணமி நாள்ல நல்லா இருக்கிற நாள்ல 30 நாள் ஆரம்பிக்கிறார். அவளுக்கு தெரியும் பெருமாள்கிட்ட ரீச் ஆயிடுவோம்னு. நமக்கு மட்டும் அது கிடைச்சா பத்தாது, எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் சொல்றா. அந்த திருப்பாவை எப்படிப்பட்டது அப்படின்னு அழகா சொல்றாங்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். இந்த 30 பாட்டு படிச்சா போதும். ராமானுஜருக்கு அவ்வளவு 4000 இருக்கு. மொத்தம் 4000த்துல ஒன்னொன்னு அறிவியல் பூர்வமா இருக்கும். இன்னைக்கு சொல்லக்கூடியதா இல்லாம ஒரிஜினல் பகுத்தறிவா இருக்கும். பாத்தீங்களா, இப்படிதான் கை தட்டிக்கிட்டு நான் வேற சீரியஸா வேற ஏதோ சொல்ல வந்தேன், நீங்க எப்படி கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா இருக்கிறார், இல்லையா இல்லை. எந்த உருவம், நீ எந்த உருவம் தமர் உகந்தது, நீ எந்த உருவம் அந்த உருவம். உளன் எனின் உளன், இளன் எனின் இளன். அவரவர் தாம் உகந்தது உருவம். உனக்கு என்ன உருவம் பிடிச்சு வச்சதே பிள்ளையார்னு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பேரு தான் சர்வ வியாபி. எல்லா இடத்திலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் சாதிக்கிறான். ஹிரண்யகசிபு சண்டைக்கு வந்துட்டான் பையன்ட்ட. எங்கடா கடவுள் எங்கடா இருக்க? எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துல இருக்கா அப்படின்ன உடனே பெருமாள் காத்துட்டு இருக்கிறார். நம்ம இவன் நம்மளை கூப்பிடுவா, நம்ம அவதாரம் காட்டிடணும் அப்படின்னு. எங்கடா இருக்கிறாருன்னு பெருமாள் பயந்துட்டாராம். இப்ப எதை தட்டுவான்னு, எந்த தூணை தட்டுவானோன்னு பெருமாள் தயாராகி பயந்து எல்லா தூண்லையும் உட்கார்ந்து வந்தாராம். நீ எந்த தூணை தட்டினாலும் நிப்பேன் அப்படின்னு. தட்டினா வந்தா முடிஞ்சது. அப்படி பரம காருண்யராக எல்லா. ஆண்டாளுடைய பாட்டு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும். 4000 இருந்தாலும், 4000த்துல ஆச்சரியமான பாடல் இருந்தாலும், இந்த 30 தப்பாம இருந்தா போதும். நம்ம எல்லாருமே ஈக்யூ ரிலீஸ் பண்ணி போறவங்க தானே. ஒரு பெர்த் சர்டிபிகேட்டுக்கு 15 நாள் காத்திருந்தா கிடைச்சிரும் அப்படின்னு. சார் இன்னைக்கே கிடைக்காதா சார்? பெர்த்துக்கே 10 மாசம் காத்திருந்தீங்களே, பெர்த்துக்கே ஒரு 10 மாசம் காத்தீங்க, ஒரு பெர்த் சர்டிபிகேட் 10 நாள் இல்ல இன்னைக்கே அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அவன் தள்ளுபடி பொன் குழந்தையா இருந்தா 500 ரூபா தான், ஆண் குழந்தையா இருந்தா 1000 ரூபாய். பெண்கள் தள்ளுபடி பாவம், இந்த பிள்ளை பெத்துட்டு கஷ்டப்பட போற அப்படி ஆஃபர்ல ஓட்டுறாங்க. அந்த பொறுமை இருந்தா முடிஞ்சு வச்சு. அப்படி பொறுமை இல்லாதவர்களுக்கு சொல்லி வச்சாங்க. 4000 இருக்கு, 143 இருக்கு, முடியல 30 இருக்கு. அதை மட்டும் பிடிச்சுக்கோ. பாதகங்கள் தீர்க்கும், பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். சயின்ஸ் இருக்குன்னு சொன்னேன், பகுத்தறிவு ஒரிஜினல் பகுத்தறிவுன்னு சொன்னேன். இருக்கிறானா இருக்கிறான் அப்படின்னு. மற்ற மதங்கள்ல எல்லாம் கடவுள் எப்படி இருக்கிறார், நம்ம எப்படி சொல்ல போறாருங்கிற பாக்குறோம். நம்மள எல்லாமா சொல்ல போறார், யார் யாருக்கு யார் எப்படி எப்படி. விவேகானந்தர் ஒரு இடத்த சொல்றார், என்னப்பா உங்க ஊர்ல 33 கோடி தேவர்களாமே. அன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் 33 கோடி கிடையாது, 30 கோடி முகமுடியாதுன்னு பாரதி சொல்றான். பாரதி சொல்றது 30 கோடி. அன்னைக்கு நமக்கு 33 கோடி தேவ். அப்ப அதுலயே 3 கோடி எக்ஸஸ் இருக்கும் அன்னைக்கே. இவ்வளவு ஆமே அப்படின்னு சொல்லும்போது விவேகானந்தர் சொல்றாரு, ஆமா
எத்தனை மதங்கள் எவ்வளவு கடவுள்கள் அப்படின்னா அந்த பஞ்சாயத்து போய் 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 இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி மதம், தனி கடவுள், தான் கடவுள், அகம் பிரம்மாஸ்மின்னு புரிகிற வரைக்கும் அது புரிஞ்சுட்டே போடுறார். உள்ள போயிட்டே இருக்கணும். அவ்வளவு ஒவ்வொருத்தரும் கடவுள்ங்கிறது நீ கடவுள் நான் கடவுள் கொண்டு போடுறான். நம்மால் என்ன சொல்லுவான், நான் கடவுள்னு ஒத்துப்பான், நீ கடவுள்னு சண்டைக்குருவான். என்னே கடவுள்னு சொல்லு, நான் பத்தி பின்னாடி சிஷியர்கள்லாம் பெருக்கி வச்சுட்டு இந்த ஏரியால நல்ல பிரசித்தம் அது. அது வந்து ஆனா அடுத்தவனை கடவுள் சொன்னா சண்டைக்கு வந்துடும். அப்ப அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் சேர்த்து ஆண்டாள் சொல்ற. ஆழிமலை கண்ணா நீங்க பாட்டை பார்க்கணும். அவ்வளவு சயின்ஸ் அப்படியே சொல்லலாம். எப்படி கடலுக்கு உள்ள அந்த நீர் வந்து ஆவியாகி மேலே எழுந்து மின்னலாகி இடியாகி அப்படியே வருது. இந்த பக்கம் சயின்ஸ், அந்த பக்கம் அப்படியே பெருமாள். ஆழிமலைக்கண்ணா ஒன்று நீ கைகரைவில் ஆழி உள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேளி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் சங்கத்து தாளாதே சார்ங்க முடைத்த சரமலை போல் பெய்திடா அப்படின்னு அந்த மழை எப்படி பெய்யுதுன்னு அப்படியே வர்ணிக்கிறா. சயின்ஸ் வர்ணிக்கிறா. அதுதான் ஆன்மீக அறிவியல். ஆன்மீக அரசியல் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது ஆன்மீக அறிவியல். இந்த பக்கம் ஆன்மீகத்தையும் வச்சிருக்கிறா, இந்த பக்கம் அறிவியலையும் வச்சிருக்கா. ரெண்டையும் சமமா வச்சு நிப்பாட்டுறா. ஆழ்வார்கள்லயே ஒரு பெரிய ஆச்சரியமான ஆழ்வார்களா எங்க அம்மா வந்து நிக்கிறா. அவ வந்து மணவாள மாமனிகள் சொல்றார், ஆழ்வார்கள் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தஞ்சை தன்மையளாய் பிஞ்சிலே பழுத்தவளாய் பிஞ்சாய் பழுத்தாளை அப்படின்றார். நம்ம கேட்கிற அந்த அடிப்படையான கேள்வி, இந்த குழந்தைக்கு எப்படி நிக்குன்னா பிஞ்சில பழுத்தவில்லை, பிஞ்சாய் பழுத்தாளே. அவ பிறக்கும் போதே அவ வந்து ஞானி ஆயிட்டா, பிறக்கும் போதே அவ தாயாகவே இருந்தால் அதனால வந்து அவளுக்கு நிறைய விஷயங்கள் சாத்தியமாகுது. திருப்பாவை பாடுறா. வங்கக்கடல் கடைந்த கேட்டிருப்பீங்க 30வது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் துருமுகத்து சேலர் அன்சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்புரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமி இங்கி பரிசிருப்பார் ஈரிரண்டு மால்வற்போல் செங்கன் முகத்து செல்வ திருமால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறு வரும்பாவாய். இங்க இல்ல, எங்கேயுமே திருவருள் பெற்றிருப்பார். இந்த 30 மட்டும் பாடின இங்க அங்கல்ல எல்லா இடத்துலயுமே திருவருள் கிடைக்கும். அவ அதற்கும் மேல போய் அடுத்த கட்டமா போய் திருமொழி பாடுறா 143. இன்னைக்கு எல்லாம் சொல்லுவாங்களா ஐ லவ் யூ 143. அந்த 143 எங்க அம்மா என்னைக்கோ பாடி வச்சிட்டா. 143 உரைத்தாள் வாழி அப்படின்னு பண்ணு. அது எப்படிப்பட்டது? வானிடை வாழுமல் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்னு சொல்ற. நாச்சியார் திருமொழியை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் அது வந்து காமத்தினால் விளைந்த பாடல்கள் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ண ட்ரை பண்றாங்க. காமத்தினால் விளைந்த பாடல்களாய் இருந்தா முதல் வரி பின்னாடி வரி பாருங்க. கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆளி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அந்த பெருமாளுக்காகவே உன்னித்தெழுந்த என் தடமுலைகள், அந்த என் மார்பு வந்ததே அவனுக்காக. அப்படி வந்து ஆசையா பெருமாளை பெருமாளை பெருமாளைன்னு வந்த அந்த தடமுலைகள் வந்து மனுஷனுக்குன்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து உயிரே வாழ மாட்டேன், செத்துருவேன் அப்படின்னு. இது பார்ப்பதற்கு காமம் போல் தெரிகிறது. யாருக்கு? காமாலை கண்ணர்களுக்கு. எதையுமே பாதி பாதியா பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த பாட்டை சொன்னா ஆமா சொல்லியிருக்கா, இருக்கு, இன்னைக்கு இருக்கு. உன்னித்தெழுந்த என் தடமுனைகள் மாடவருக்கு என்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அப்புறம் யாருக்குன்னு சொல்றான்னு பார்க்க வேண்டாமா? அங்கல இருக்கு. வானிடை வாழும வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை யாழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த. ஒரு வேள்விக்காக வச்சிருக்கக்கூடிய ஹவிச, அதுல சேர்க்கக்கூடிய பொருட்களை ஒரு நாயும் நரியும் வந்து மோந்து பார்த்துட்டு போனா அது வந்து எப்படி நியாயமா இருக்குமோ, எப்படி அநியாயமா இருக்குமோ, அது போல இந்த பெருமாளுக்குன்னே இருக்கக்கூடிய நான் இந்த இடத்துல உனக்கு தெரிய வேண்டியது பக்தி. அதுல உனக்கு காமம் தெரிஞ்சா நீ போட்டிருக்கக்கூடிய கண்ணாடி என்னன்னு பார்த்து.
அந்த பெருமாளுக்குன்னே ஆட்பட்டேன். அப்படித்தானே அத்தனை பேரும் உயிரை கொடுத்திருக்காங்க. சிவன் அடியார்களுக்கு உயிரை கொடுத்திருக்காங்களே. எவ்வளவு தொண்டர்கள் புராணம் பார்த்திருக்கோம், எவ்வளவு பெரிய பெரிய லீலைகளை பார்த்திருக்கோம். அப்படி சுவாமிக்கு 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 பெருமாளுக்கு ஆட்பட்டு இன்னைக்கு நம்ம பிற்காலத்திலையும் பார்த்திருக்கோம். மீரா அப்புறம் வந்தவள் இல்லையா, எவ்வளவு பேர் பார்த்திருக்கிறோம். இவனுக்கு பெண்களை பார்த்தா வேறதான் தோணுது. அப்ப அந்த பெண்ணும் அதுதான் செஞ்சிருப்பாளோ அப்படின்னு தோணுது. அந்த ரசம் சொட்ட சொட்ட எங்க அம்மா எப்படி எழுதுறா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ. அந்த இனிச்சிருக்கிறதுக்கும் தித்தித்திருக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை பிடிக்கும். இனிப்புன்னா சுகர் வந்துடும், தித்திப்புன்னா அது வேற. அது சொல்ல முடியாது, உணரணும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன். எவ்வளவு காதல் இருந்தா புல்லாங்குழல்கிட்ட பேசுறா எங்க அம்மா. நீ தானே அவனுக்கு புல்லாங்குழலா இருக்கிற, அவன் இப்படி பாடுறானே, அப்படியே 24 நேரம் ஊதுறானே, அந்த ஒவ்வொரு துளையிலையும் அவனுடைய எச்சில் பட்டிருக்குமே, அந்த எச்சில் பட்டு பட்டு நீ எவ்வளவு ஊறி இருப்ப, அந்த எச்சில் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்மெல் எப்படி இருக்கும். தண்ணிக்கும் தீர்த்தத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவன் இந்த பாட்டை புரிஞ்சுக்கிடுவான் சார். குளத்துல இருந்தா தண்ணி, குடத்துல இருந்தா தண்ணி. அது கோயிலுக்குள்ள போயிட்டு பெருமாளுடைய அந்த காலடி பட்டு அவர் மேல பட்டு அது நம்ம கைக்கு அது தீர்த்தம். இது மனிதர்களை பத்தின விஷயமாக இருந்தால் காமம். மனிதர்களுக்கும் இன்னொருத்தருக்குமாக இருந்தால் காதல். என் தாய்க்கும் என் தகப்பனுக்குமாக இருக்கும்போது அது பக்தியா மாறி நிக்குது. அது எவ்வளவு பெரிய உணர்வா நிக்கும். இந்த இருக்கிறார் பரமஹம்சர், பிரத்யக்ஷ சாட்சி. அவருடைய மனைவி சாரதாமா, அங்க காமம் இருந்தது, அவர்களுக்குள்ள காதல் இருந்தது. அவளையே காளியாக பார்த்தால் அங்க பக்தி இருந்தது. காமம் காதலாகி காதல் பக்தியாகிறத உணர்வு சாதாரணமா புரிஞ்சுக்க முடியுமா? அது அந்த உணர்வு உள்ள கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். அதுக்கு எளிமைக்கும் ஏமா படைத்தனா ஒருமைக்கு தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமைக்கும் ஏமா படைத்தனா, அது முன்னாடி படிச்சிருக்கணும். என்ன செய்யறது? அப்படி தாயார் திருப்பாவை பாட, நாச்சியார் திருமொழி பாட, ஊரெல்லாம் ஒரே அல்லோல கல்லோலம் என இவ தனியா போய் நிக்கல, வேர் புகழ் ஊரா ஆயர் புகழ் ஊரா மாத்திட்டா. காலையில கிருஷ்ணன் சார் அப்படி கேட்டார், என்ன சார் உங்க ஊர்ல எப்படி சார் அந்த பால்குவா கிடைக்குது? யாரு? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஓனர் கிருஷ்ணர் கேக்குறாரு. எப்படி சார் உங்க ஊர்ல அப்படி பால், ஏதாவது நதி ஓடுதா, ஆறு ஓடுதா? ஒண்ணும் ஓடல, ஆடு ஓடுது, மாடு ஓடுது. என்ன காரணம்? எங்க அம்மா மாத்திட்டா. அது வேயர் புகழ் வில்லிபுத்தூர். அத ஆய்ப்பாடியா மாத்திரமே எங்க அம்மா. எல்லோரும் மேய்ப்பர்கள், எல்லாருமே ஆடுகள் மாடுகள், அவ்வளவு. ஊர் புறா ஆடு மாடு. அதுல தப்பி ஒரு மாடு தான் முன்னாடி உட்கார்ந்துட்டு. ஊர் புறா ஆடு மாடு. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்கா என்ற அந்த ஊர் ஆடு மாடு எப்படிப்பட்டதுன்னு, அந்த கனைத்திலம் கற்றமை கன்றுக்கு இறங்கி அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கணுமேனு அந்த பசு நினைச்சு அந்த 4 மடுல இருந்து அப்படியே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த பால் அப்படியே ஒழுகி ஓடி பால் வீட்டுக்குள்ள ஓடி வீடு சேராச்சான் சார். நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். எங்க வீடு பூரா ஒரே சேரா இருக்கு, பால் அந்த மாடு பாரு. அப்படி வள்ளல் பெரும்பசுக்கள். ஏன் வள்ளல் பெரும்பசுக்கள்? நமக்குன்னு சேர்த்து வச்சிருக்க நம்ம எல்லாம் வள்ளல் இல்லை. எவன் அடுத்தவனுக்கு கொடுக்கிறானோ அவன் தான் வள்ளல். அந்த மாடு தன் குட்டிக்கு கொடுத்தது போக நமக்கு எல்லாம் தாய்ப்பாலுக்கு அடுத்து அந்த பசும்பால் தான் அவ்வளவு புனிதம் சொல்றாங்க. அப்படி எல்லாருக்கும் கொடுத்து உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவிதமா இருக்கு. அதனால வள்ளல் பெரும்பசுக்கள் அடுத்தவனுடைய உயிர் காக்க கொடுக்குது.
அப்படி வந்து ஊர் பூரா வந்து அல்லோல பண்ணப்பட்டு எல்லாரும் ஆய்ப்பாடியா மாறி, எல்லோரும் ஆயர்களாக மாறி, எல்லோரும் ஆயர்குல சிறுமீர்கள், செல்வ சிறுமீர்கள் எங்க அம்மா. பெருமாள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டோம், பெருமாள்கிட்ட டைரக்ட் லிங்க், எல்லாம் செல்வ சிறுமீர்கள், குறை ஒன்றும் இல்லாத குடு, முழுக்க 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 அப்படியே பாடி 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 போற. அவளுக்கு திருமண வயது வருது, 13 வயசு 14 வயசு. வடக்கெல்லாம் இன்னைக்கும் அந்த பழக்கம் உண்டு. ரொம்ப நம்ம எல்லாம் பால்ய விவாகம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அந்த காலத்துல பால்யம் இல்லை, நமக்கு 25 வயசு 30 வயசுல கல்யாணம் பண்ணி தராங்க. அது ஐடிக்கு போனா 32 வயசு ஆயிருது, இந்த பொண்ணுக்கே 30 வயசு ஆயிருது. அப்புறம் பையனுக்கு என்ன வயசுன்னு சொல்ல முடியல. நம்ம வந்து அது கேர்ள் பாயும் இல்ல, உமனும் மேனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி போயிருது. அது வந்து அவ்வளவு பெரியவாலாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆகி போகுது. அன்னைக்கு வந்து ஒரு 12-13 வயசுல குழந்தை பெரியவளானோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற நார்த் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பழக்கம் உண்டு. கல்யாணம் முதலே பண்ணி வச்சிருவாங்க. எங்க அப்பா வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நானும் தான் 7ஆம் கிளாஸ் படிச்சேன். 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எங்க அம்மா வந்து மாமியார் வீட்டுக்கு வந்தது அவளுடைய 20வது வயசுலதான். அப்படி ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லா படிக்கிற பையன், பயங்கர கெட்டிக்காரன். இப்பதான் தெரியுது எனக்கு வித்தியாசம். அவருக்கு ஏன் 7ஆம் கிளாஸ்ல பண்ணி வச்சாங்க, எனக்கு ஏன் பண்ணி வைக்கல. எங்க அப்பா பயங்கர கெட்டிக்காரரு. அப்பயே 10th ஸ்டாண்டர்ட் கணக்கெல்லாம் போடுவாருன்னு ஊர் பூரா சொல்லுவாங்க. அவர் சத்ரியா மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர்லாம், எங்க அப்பாவோட மாஸ்டர் எல்லாம் பார்த்திருக்காங்க. சொல்லுவாரு, உங்க அப்பா கணக்குல பயங்கர புலிடானாரு. எங்க அப்பா கணக்குல புலியா? நான் கணக்குன்னா கணக்கு என்னாவே எனக்கு முடியாது. கணக்கு சொன்னாலே வந்து அவர் சொன்னார் கலர் கமலம் சூடினோம்னு விழுந்துருவேன். டபக்கனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து திருமண வயது வந்த உடனே நம்ம வந்து கல்யாணம் பேசலாம் அப்படின்னு அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டா. நீதான் நம்முடைய திருப்பாய் 30 பார்த்துட்ட, நம்ம நாச்சியார் திருமொழிபுரம் பார்த்த, மெசேஜ் ரிசீவ்டு. எல்லா இடத்துல நம்ம எழுதி வைக்கிறோம். நம்ம இப்போ நீங்க பாருங்க, காதல் வயப்பட்ட பெண்களை கரெக்டா அந்த மொசப்பிடிக்கிற நாயை மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த 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 காதல் வயப்பட்ட பெண் அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சலாம். ஒரு கெட்டிக்கார தப்பை வீட்டுல பார்த்துருவோம். அப்படி மோட்டு வலையை பார்த்த மாதிரி இருப்பாங்க. ராத்திரி 12:30 மணிக்கு ஃபுல்லா போத்திட்டு உள்ள மொபைல் ஆன் பண்ணிருப்பாங்க. நீங்க குழந்தையோட முகம் தேஜஸா இருக்குன்னு நினைப்பீங்க, அது மொபைல் ஆன் பண்ணிருக்காங்க. சாட் ஓடிக்கிட்டே இருக்கும். பின் தூங்கி முன்னெழுவாள். இவன் என்ன செய்வா? பின் தூங்கி பின்னெழுவாள். 12:45 1 மணிக்கு வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருப்பா. காலைல ஒரு 8-9 மணி வரைக்கும் மெசேஜ் சாட் போயிட்டே இருக்கும். இந்த ஜியோக்காரன் வந்து இந்த ஃப்ரீ வச்சாலும் வச்சான், டேட்டா ஃப்ரீ போய்கிட்டே இருக்கும், பறந்துகிட்டே இருக்கும். அத தகப்பனார் பெரியாழ்வார் கண்டுபிடிச்சிட்டார், இத மாதிரி இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன செய்யலான்னு ஊர் பெருமக்கள்கிட்ட கேட்டு, இது மாதிரி இவ ஒரே அடம் பிடிக்கிறா, நான் வந்து அரங்கனுக்கு தான், நான் வேற யாருக்கும் கிடையாது, வேற வாய்ப்பே கிடையாதுன்றா. இது எப்படி சாத்தியப்படும் தெரியல. இந்த தகவல் வந்து அவர் பெரியாழ்வாரா இருக்கிறதுனால, பட்டர்பிரானா இருந்ததுனால, கிளியிருத்ததுனால பாண்டியன் காதுக்கு போகுது. பாண்டியன் வந்து, ஏன்னா ஸ்ரீரங்கம் வந்து சோழ தேசம், அது ரொம்ப தூரம் தள்ளி போகணும். இது ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மதுரை அப்புறம் ஸ்ரீரங்கம். ஸோ இந்த தகவல் தெரிஞ்சோடனே அவர் வந்து உதவிக்கு 4-5 ஆட்கள் அனுப்பி, நீங்க எல்லாம் ஸ்ரீரங்கம் போங்க, அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஸ்ரீரங்கம் போங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னு அளிப்புறார். அப்படி எல்லாரும் ஒரு பெரிய நடைபயணமா வண்டி சண்டையோட எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. எங்க அம்மாவும் போறா. 13 வயசு குழந்தை. அந்த அந்த வயசுல அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 8 குழந்தைகள் எவ்வளவு அருமையா படிச்சு பாருங்க. அப்படியே வந்து அவ்வளோ ஆச்சரியமா, அவ்வளோ பெருமா, அப்படியே தாயார் அப்படியே முன்னாடி கொண்டு பாட்ட மாதிரி. இந்த 2 சைட்ல இருந்தது மைக் சைஸ் தான் இருந்துச்சு. அந்த மைக்கை மடக்கி இப்படி வேற ரிப்பீட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அப்படி பாடுது. அப்படி அந்த வயசுல இருந்த குழந்தை அவ வந்து அப்படியே புடைசூழ போறா. ஸ்ரீரங்கம் ஏற்கனவே பார்த்தோம். பெரியாழ்வார் அப்படியே பதறி நிற்க, தாயார் பார்த்து பார்த்து அப்படியே விழுந்து விழுந்து விழுந்து, அரங்கனை பார்த்துட்டோம், அரங்கன்ட்ட வந்துட்டோம், பெருமாள் இருக்கான், கதவு திறக்க போகுதுன்னொடனே அந்த கோதேங்கிற சத்தம். எங்க அம்மா அப்படியே டப்புன்னு மயங்கி விழுந்து அங்க போய் சரணாகதி ஆயிடுறா. அப்படியே ஐக்கியமாயிடுறா. படாரண கதவு திறக்க திடீர்னு பாய்ந்தா இழுத்துட்டான். பெரியாழ்வார் சொல்றார், ஒரு மகள் தன்னை உடையேன். ஒரே ஒரு பிள்ளை தான் வச்சிருந்தேன், 10 பிள்ளை பெக்கல, ஒரே ஒரு பிள்ளை. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால். அவ எப்படிப்பட்ட பேர் வாங்கிட்டா, அவளுக்கு மட்டும் இல்லாம ஊருக்கெல்லாம் சேர்ந்து எல்லாருக்குமா பாடி திருப்பாவையும் திருமொழியும் பாடி உலக நிலை பாப்புலர் கேர்ள் ஆயிட்டா, எல்லாருக்கும் ஆயிட்டா. ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். அப்படி வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன். என்ன ஆச்சு? செங்கன்மால் தான் கொண்டு போனான். திருமகள் போல வளர்த்தேன், திருமகள் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துட்டான். ஒரே ஒரு பொண்ணை வளர்த்தேன், திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான்.
ஸ்ரீரங்கம் தான் போனாளா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்னப்பா நம்புற மாதிரி இருக்கா, ஸ்ரீரங்கம் போனா படக்குன்னு மாயமாயிட்டா அப்படின்னு உய்யகொண்டார் சொல்றார், அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை. அந்த திருப்பாவை யாருக்கு பண்ணான்னு தெரிஞ்சுக்கோ, அரங்கருக்காக பண்ணா அப்படின்னு தெளிவா சொல்ற. அவள் அடைந்து விட்டால் அடுத்தவர் அடையும் வழியும் சொன்னால் 143 வச்சிருக்கிறோம். உய்யகொண்டார் அழகா சொல்றார், நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன இதி என்றை மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. வேங்கடவர்க்கு விதி அப்படிங்கிற இந்த மாற்றம், இந்த உத்தரவு நாங்கள் மாறாதபடி வழி சொல்லு அப்படின்னு தாயாரை பார்த்து கேட்கிறார். உய்யகொண்டார் வந்து தாயாரை பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு பெருமாள் தான் கதி அப்படிங்கிறத விட்டுட்டு வேற எதுவும் சொல்லிடாத அப்படின்ட்டு. அது எங்கிருந்து வந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தோனோடு உற்றமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு வேற எங்களுக்கு கிடையாது. முதல் பாட்டுல சொல்றா, நாராயணனே நமக்கே அப்படின்றா. நாராயணன் தான் கொடுப்பான், வேற யாரும் கொடுக்க முடியாது. நமக்கு தான் கொடுப்பான், வேற யாரும் கொடுக்க முடியாது. அவனுக்கு வேற வழியே கிடையாது. அவன் எங்க தப்பிச்சு போயிடுவான், நம்ம தான் அவனை பிடிச்சுட்டோமே, அவன் தப்பிக்க முடியாது. நாராயணனே நமக்கே. அதேதான் இற்றைப்பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தோனோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். அந்த பரமனடி காட்டக்கூடிய எங்களுடைய தாயார் ஆண்டாளுடைய காலை எல்லோரும் பிடித்துக் கொள்வோம். அவள் நமக்கு பரமனடி காட்டியிருக்கிறார். எல்லா பாவங்களையும் போக்கிற்கான வழி சொல்லியிருக்கார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமோய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும். இதுவரைக்கும் செஞ்சது பூரா போயிரும், செய்ய போறதும் போயிரும்ன்றான். அட்வான்ஸ் புக்கிங், ஐடியில் அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டுறீங்க பார்த்தீங்களா, அத மாதிரி இனி வரப்போற பாவங்களுக்கும் சேர்த்து நின்றனவும் தீனில் தூசாகும். அதை ஏன் தீனில் தூசாகும்னு சொன்னான்னு பார்க்கணும். காணாம போயிரும், குறைஞ்சு போயிரும், திரும்ப வந்துடும். தீல போனா மட்டும்தான் வராது, தீக்கு மட்டும்தான் எல்லாவற்றையும் தீயாக்கக்கூடிய தன்மை உண்டு. ஏன் நம்ம எல்லா விஷயத்தையும் தீய சாட்சியா வச்சு பண்ணோம்னு புரிஞ்சுக்கணும். உலகத்தின் முதல் அறிவியல் தீ, நெருப்பு. அதை கண்டவன் நம்முடைய மகன். அதை சாட்சியா வச்சுட்டு, ஆதி நெருப்ப சாட்சியா வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணும். அதனாலதான் எங்க அம்மா தீனில் தூசாகும். அவளுடைய காலை பிடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். எப்போ வருவாரோ அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கோம். பெருமாளை போலவே எங்களுடைய அம்மாவும் எப்போதோ வரக்கூடியவர் இல்லை, எப்போதும் வரக்கூடியவர். இங்கு இருக்கிறார், இன்னும் இருப்பார், எல்லா இடத்திலும் இருப்பார். நன்றி, வணக்கம். திருவாடிப்புறத்து செகதுத்தால் வாழிய திருப்பாவி 30 செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழிய பெரும்பூதூர் மாமணிக்கு பின்னானால் வாழிய 143 உரைத்தாள் வாழிய உயரரங்கற்கே கண்ணி கொந்தளித்தாள் வாழிய மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழிய வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழிய.